கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையினால தொடர்ந்து இந்த ஒரு கூடுகைக்குள்ளாக கலந்து கொள்வதற்கு தேவன் கிருபையாய் நம்ம அனைவரையும் கூட்டி சேர்த்திருக்கிறார். அந்த வகையில நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்திலே நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற கிறிஸ்துவின் மூலம் எல்லா துதி ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக் கொள்வோம். நம்ம இதுவரையும் 2ஆம் வருகையின் எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு பாடத்துல தேவனுடைய தெய்வீக தேர்ந்தெடுப்பினுடைய அழைப்பை பற்றி தொடர்ந்து நம்ம மாபெரும் தெய்வீக அழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்து வந்தோம். அதுல இன்னைக்கு கடைசி பாகமாக ஒரு சில விஷயத்தை பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக நம்மளை இந்த ஒரு சத்தியத்திற்குள்ளாக வழி நடத்தி வந்திருக்கிற பிதாவாகி தேவனிடத்துல எல்லா துதி சோதரத்தோடையும் நன்றிகளை செலுத்தி கொண்டு நம்மளை எங்கிருந்து பரலோகத்துக்கு அழைத்திருக்கிறார்னா பாபிலோன் மற்றும் பாபிலோன் குமாரத்தின் மத்தியில் இருக்கிற சியோனை விடுதலையாக்கி கொண்டு பரலோகத்துக்கு அழைத்திருக்கிறார். அப்ப பாபிலோன் குமாரஸ்தி அப்படிங்கிறது என்னங்கிறப்ப போப்பு மார்க்கமும் புரோட்டஸ்டாண்ட் அமைப்பையும் தான் இங்க நம்ம பார்க்கிறோம். இவைகள் இருந்து வெளியேறக்கூடிய ஒரு விஷயத்துலதான் நம்மளை எல்லா வகையான பாதுகாப்பிலும் அவர் காத்து வழி நடத்தி வருகிறார். அந்த வகையில நம்மளுக்கு ஒரு சில எச்சரிப்புகளை கடந்த கூடுகையில நம்ம பார்த்தோம். சரிங்களா? அப்ப அந்த எச்சரிப்புகள் ஒண்ணா நம்ம ஞாபகப்படுத்திட்டோம்னா தொடர்ந்து நம்ம இந்த நாளுக்கான ஒரு பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். ஆகவே அந்த எச்சரிப்புங்கிறப்ப முதலாவது எச்சரிப்பு என்னன்னு பார்த்தோம். மத்தேயு 24:17 மேல் வீட்டுல இருக்கிறவன் கீழே இறங்கி வரக்கூடாதுங்கிறப்ப நம்ம என்ன காரியத்தை பார்த்தோங்க? பரலோகத்துக்குரிய மேல் வீட்டுக்குரியவர்கள் கீழ் வீட்டு காரியத்தினுடைய நம்ம இருக்கக்கூடாது. அலுவல்கள்ல அந்த ஒரு காரியத்துல நம்ம மாட்டிக்க கூடாது. இன்னும் 2 தீமோத்தேயுல எல்லாம் வசனங்கள் நம்ம படிச்சோம் இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரியான அலுவல்கள்ல நம்ம மாட்டிக்கொள்ள கூடாது. 1 தீமோத்தேயுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே. அப்ப அதனுடைய தொடர்ச்சியாக 2வது ஒரு எச்சரிப்பு என்ன பார்த்தோம்னா 18வது வசனம் 24:18 பக்கம் 37 மத்தேயு 24 வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அப்ப வயல் அப்படிங்கிறப்ப இந்த உலகம். ஆனா இந்த உலகத்தில இருந்து தான் நம்மளை பிரிச்சு எடுத்திருக்கிறார். இந்த உலகம் என்னும் வீட்டுக்குள்ள நம்ம இருக்க கூடாது. ஆனா என்ன பண்ணணும்? இப்ப எங்க போகணும்? இதே உலகத்துலதான் நம்மளை தேவன் வைக்க போறார். எதற்காக வைக்கிறார்னா இந்த சபையானது சத்தியத்திற்கு தூணும் சாட்சியமாக இருக்கும்படிக்கு முடிவு பரியந்தம் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து காமிக்கிறதற்காக அந்த ஒரு விஷயம். இது சொல்லுங்க, இந்த உலகத்திலே வைக்கிறார். சரிங்களா? அதனாலதான் நான் இந்த உலகத்தை விட்டு போறேன், இவர்களை இந்த உலகத்துல விட்டுட்டு போறேன், நீர் அவர்களை எல்லா வகையிலும் பாதுகாத்து கொள்ளும் அப்படிங்கிறத யோவான் 17ஆம் அதிகாரத்துலதான் 16ஆம் அதிகாரத்துலதான் வசனங்களை நம்ம படிக்கிறோம். இது ஒரு எச்சரிப்பா பார்த்தோம். சரிங்களா? அப்புறம் 3வது எச்சரிப்பு என்னன்னா அந்நாளில் கர்ப்பவதிகளுக்கும் ஐயோ. அப்ப கர்ப்பவதிகள் பால் கொடுக்கிறவங்க, கர்ப்பவதிகள்னாக்க குழந்தைகளை வயிற்றுல சுமந்து இருக்கிறவங்க, பால் கொடுக்கிறவங்கனாக்க பாலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறவங்க. இது அப்படியே அடையாள பாஷையில தீர்க்க தரிசனத்துல பார்க்கும்போது நம்மளை பாலாகாரத்தை மட்டுமே கொடுத்து அடிப்படை பாடங்கள்ல கூட தெளிவடையாத அளவுக்கு நம்முடைய பேர் கிறிஸ்தவமா இருக்கும். அப்படியே கட்டுக்கதைகளையும் சொந்த கதைகளையும் சொல்லி உண்மையான சத்தியத்திற்குரிய ஒரு விஷயத்துல வளர விடாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? செயல்படுத்துறாங்க. அப்படி அந்த பாலாகாரங்கிறது கூட எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது பாவத்தை விட்டு மனம் திரும்புதலுக்கான வைக்கும் விசுவாசம். பக்கம் 302 எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரிகளுக்கு நீங்களாகும் மன திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஞானஸ்நானங்கள் அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல். அப்ப இந்த அஸ்திவாரம்ங்கிறது தான் அந்த பால் ஆகாரம். இதுலயே நம்மளை தெளிவுபடுத்துறது இல்லை அவங்க. சரிங்களா? நியாய தீர்ப்பை பத்தி தெளிவுபடுத்த மாட்டாங்க, உயிர்த்தெழுதலை பத்தி தெளிவில்லை, பிதாயார் குமாரன் யாருங்கிறதுல தெளிவில்லை, ஞானஸ்தானம் ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசங்கள்ல நம்ம தெளிவில்லை. இது மாதிரி நம்ம மறுபடியும் பிறத்தல்லே 4 ப்ராசஸ்ல பிறந்து வந்தாதான் பரலோகமே போகலாம். அந்த ஆவிக்குரிய ஜனிப்பிக்கப்படுதல்ல
நம்ம முதலாவது தாயின் கருவுல பிறக்கணும். அதுக்கப்புறம் இந்த சத்திய வசனத்தினால் நாம் நிரூபிக்கப்பட்டு அது பிறக்கணும் மனசளவுல. அதுக்கப்புறம் ஜலம்ங்கிறப்ப கிரியை மற்றும் அந்த நீரினால பிறக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை தொடர்ந்து இந்த முடிவு பரியந்தம் இந்த 3 கடந்த பிறகு இந்த மாமிச சரீரத்தை விட்டுட்டு ஆவிக்குரிய சரீரத்துல உயிர்த்தலும். இது 4 வகையான பிறப்பு நம்ம வாழ்க்கையில நடந்தாதான் இந்த 1,44,000 பேருக்குரிய ஒரு வாய்ப்பு. இதுல 2வது வகையில வந்துட்டாக்க உலக ரட்சிப்பு தான். 3வது வகை பிறப்புல வந்தோம்னா திரள் கூட்டம் தான். 4வது தாண்டுனாதான் என்ன ஆக முடியும்னாக்க அப்ப அந்த உயிர்த்தெழுதல் மற்ற நித்திய நியாய தீர்ப்பு இவைகளை குறித்த ஒரு விஷயத்துல எல்லாம் தெளிவற்ற ஒரு போதனைக்குள்ளாக தான் உபதேசிக்கப்பட்டிருக்கிறோம். சரிங்களா? அதை தொடர்ந்து உள்ள ஹையர் பாடங்களுக்குள்ளாக நம்ம வரணும். மேலான இன்னும் ஆழமான சத்தியம் சொல்லும் போதுதான் அதுலயே எபிரேயர்ல படிங்க. 6ல மிச்சம் உள்ளது 3வது வசனம் நினைக்கிறேன். தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியினால் மரணத்திற்கு ஏதுவாய் அவர்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அப்ப இந்த மாதிரியான ஹையர் பாடங்களுக்குள்ள வரும்பொழுதுதான் நம்ம இன்னும் தெளிவான உறுதியான ஓட்டத்தின் முறிவு வரையும் நம்ம நிலை நிற்கக்கூடிய வைராக்கியம், அந்த ஜீவியம், அந்த சாட்சி உள்ள வாழ்க்கையெல்லாம் தெளிவுபடும். அப்ப அந்த அடிப்படையிலே தெளிவு இல்லாம இருக்கிறதுனாலதான் நம்மளை பாலை கொடுத்தே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, குழந்தை மாதிரியே இந்த போதகர்களும் பாஸ்டர்களும் ஃபாதர்களும் நம்மளை வச்சிருக்கிறாங்க. அதுக்கு மேல வளரவே விடுறது இல்லை. சரிங்களா? ஓகே. அப்ப அதனுடைய விஷயமா தான் நம்ம பார்க்கும்போது இந்த நிலைமையிலேருந்து, இந்த பால் குடிக்கிற நிலைமையிலிருந்து அடுத்த நிலைமைக்குள்ள நம்ம வரணும். சரிங்களா? ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு வரணும். அப்படிங்கும் போதுதான் இருவர், நம்ம லூக்காவில் படிச்சிருப்போம் இல்லைங்களா? லூக்காவில் இருவர் மாவரைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார். லூக்கா 17ஆம் அதிகாரம் வசனம் 34, பக்கம் 110. அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றொருவன் மற்றவன் கைவிடப்படுவான். சிறுகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றொருவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஓகே. அப்ப மற்றவன் கைவிடப்படுவான்ங்கும் போதுதான் நீங்கள் ஓடிப்போ என்னது அதுக்கு அடுத்த எங்கே ஆண்டவரே அப்படிங்கும் போது அவர்களுக்கு பிரதியுத்தரமாக எங்கே ஆண்டவரே என்றார்கள். அதற்கு அவர், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றார். அப்ப எங்கனாக்க நம்ம எல்லாம் கிறிஸ்தவ மார்க்கத்துல எப்படிதான் அதை யோசிக்கிறோம், பரலோகம்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க. இப்ப பாருங்க, வயலில் இருக்கிறவன் வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிறார், வஸ்திரத்தை இது பண்றது. சரிங்களா? அப்ப வீட்டுலதான் இருக்கணும், வயல்ல தான் இருக்கணும். எப்படி இருக்கணும் அப்படின்னா சாட்சி உள்ள வாழ்க்கையில நிலைச்சு நிக்கணும். சரிங்களா? அப்ப ஆனா வீட்டுக்கு வரக்கூடாது. இப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது படுக்கையில் இருவர் இருப்பாங்கன்னா அந்த பால் குடிக்கிற நிலைமையிலே நம்மளை வச்சிருப்பாங்க. அந்த சின்ன படுக்கை, சின்ன போர்வை, அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், வளர்ந்துட்டோம்னா பெரிய போர்வை வேணும், பெரிய படுக்கை வேணும். அதை தான் நம்ம பார்க்கும்போது ஏசாயா 28ல 9வது வசனம், யாருக்கு நான் அறிவை போதிப்பேன், யாருக்கு நான் உணர்த்துவேன் அப்படின்னு சொல்லும் போது பால் குடி மறந்தவர்கள், இந்த கர்ப்பவதிகளும் பால் குடிக்கிறவர்களுமா இருக்கக்கூடியவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு அப்படியே அதுலயே இருந்தாதான் நம்ம என்ன பண்ணுவாராம், பால் குடி மறக்கிறவர்களையும் கர்ப்பவதிகளுக்கும் அறிவை போதிப்பார், இந்த சத்தியத்தை போதிப்பார். அப்ப சத்தியத்தை போதிச்சு பால் ஆகாரத்திலேருந்து ஹையரான ஒரு கடினமான ஆகாரத்துக்குள்ள வரும்பொழுதுதான் அதே அதிகாரத்துல நம்ம பாக்குறோம். 18 படிங்க. அதுல இதுல அது என்னது, ஏசாயா 28 இந்த பால்குடி மறக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு படுக்கையை கொடுக்கிறார் அப்படிங்கிறத பாருங்க. அதான் கால் நீட்ட படுக்கையின் நீளம் போதாது, மூடிக்கொள்ள போர்வையின் அகலம் போதாது.
அப்ப பாருங்க, அப்ப நம்ம ஒரு பால்குடி மறந்து அந்த படுக்கைக்குரிய விஷயத்துல நம்ம வளர்ந்துட்டோம்னா, சின்ன படுக்கைக்குரிய விஷயத்துல வளர்ந்துட்டோம்னா, நம்ம என்ன ஆயிருவோம்னா, அந்த பழைய படுக்கையில இருக்க முடியாது. அது ஒரு இளைப்பாறு தானே. அதுல ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, அதுல ஒரு தெய்வீக ஆனந்தம் எல்லாம் இருந்திருக்கலாம். ஆனா நம்ம ஒரு லெவல் தாண்டி வளர்ந்துட்டோம்னா, அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல 10ன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் படிச்சு பாருங்க. 11 10 தெரியல. படிங்க. 1 கொரிந்தியர் 13:10 பக்கம் 239. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். தொடர்ந்து. நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். அப்ப இந்த படுக்கையிலிருந்து, சிறு படுக்கையில 2 பேர் படுத்திருக்கிறாங்கன்னா, ஒரு குரூப் கைவிடப்பட்டுருவாங்க. அந்த குழந்தைத்தனமாவே பால் குடியில அந்த என்னது கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவங்க மத்தியிலேயே மாட்டிக்கிட்டு அங்கேயே தசம பாகம் காணிக்க கொடுத்துட்டு அங்கேயே நம்ம இருக்க வேண்டியதான். ஆனா படுக்கை நீளம் பத்தாதுனாலே நம்ம வளர்ந்துருவோம்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப அந்த வகையில தான் நம்ம ஒரு சில காலத்துல நம்ம குழந்தை மாதிரி இருந்திருப்போம். ஆனா இப்ப நம்ம குழந்தைகள் அல்ல. நம்ம ஆவிக்கேற்றபடி வளர்ந்தாச்சுங்கிறப்ப புருஷருக்குரிய பூரண காரியத்துக்குள்ள வரணுங்கிறப்பதான் படுக்கை நீளம் பத்தாது அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப திரிக்கிற 2 பேரில் ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார்னா, மாவரைக்கிறவங்கல அத பழைய மாவுக்குரிய விஷயத்திலே இருக்கிற ஒரு சூழ்நிலையில அந்த ஸ்திரீயினுடைய காரியம் என்னது, அங்கே இருந்துருவாங்க. அந்த மாவு போன்ற அந்த ஆகாரம் வந்து அதிகமாலாம் நம்ம சாப்பிட முடியாது. மாவையோ அல்லது பாலையோ வந்து பால் குடிக்கிற குழந்தைகள்லாம் கடினமான ஆகாரத்துக்குள்ள வரும்போது இது வந்து என்ன ஆயிரும், நம்ம நிராகரிச்சிருவோம். நம்ம திடகாத்திரமான உணவுக்குள்ள வரணும் அப்படிங்கிறதான் எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துல 13 14 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். கொஞ்சம் பேஜ் நம்பர் சொல்லிட்டு வாசிங்க. பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். ஓகே, அப்ப இதுதான் நம்ம பார்க்கும்போது அந்த வளர்ச்சிக்குரிய ஒரு விஷயத்துல வரும்போது திரிக்கிற அந்த மாவு ஆகாரமையும் பாலாகாரத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற நிலைமையில இருந்து நம்ம என்ன ஆயிடுவோம், அந்த அப்பத்தை சுட்டு இதமாக நல்ல பக்குவமாக சுடப்பட்ட அந்த அப்பம் எங்க இருக்குன்னாக்க பரிசுத்த ஸ்தலத்துல தான் இருக்கு. சரிங்களா? அப்ப பரிசுத்த ஸ்தலத்துக்கு தகுதியுடையவர்களா ஆசாரியர்களா ஆனீங்கன்னா தான் போகலாம். லேவியர் குரூப்புங்கிறது கிறிஸ்தவ மார்க்கம், அது ஏற்கனவே படிச்சுட்டோம். யூதேயாவில் இருக்கிறவங்க நம்ம அங்கேதான் போயாகணும். எங்க பரிசுத்த ஸ்தலத்துக்குரிய ஒரு உண்மையான பரிசுத்த ஸ்தலத்துக்குரிய அங்கே போனாதான் அந்த அப்பம் கிடைக்கும். இல்லைன்னா அந்த மாவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற இந்த பாலாகாரத்தை குடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு விஷயம் தான் என்னது, திரிக்கிறவர்கள் ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். அப்ப அந்த புத்தி இல்லாதவர்கள்லாம் கைவிடப்பட்ட நிலைமையை பத்தி நம்ம பார்க்கிறோம். அடுத்தது இன்னொருத்தவங்க என்னது, வயலில் இருக்கிறவர்களில் ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார். அப்ப இந்த உலகம் என்னும் வயலில் இருந்துதான் நம்மளை தேவன் எங்க கூப்பிட்டு பரலோக அழைப்புக்குள்ள கூப்பிட்டு இருக்கிறார். சரி, வயலில் இருக்கிறவன் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவன் ஒருவன் கைவிடப்படுவான்னா வீட்டுக்கும் வரக்கூடாது. இப்ப நம்ம அப்ப அந்த அழைப்புக்குள்ள வந்து இந்த சத்தியத்தின் மார்க்கத்துக்குள்ள பரிசுத்த ஸ்தலத்துக்குரிய அந்த ஆசாரியத்துவத்தினுடைய ஊழியத்தை மட்டுமல்ல பலியையும் செலுத்தவர்களாய் ஜீவனுள்ள கற்களுக்குரிய ஆவிக்கேற்ற மாளிகைக்குரிய அந்த ஒரு விஷயத்துல வரும் பொழுது, ஆனாலும் இந்த உலகத்துலதான் நம்ம வாழ வேண்டியிருக்கு, சாட்சி கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படிங்கிறப்ப அவர்கள் இந்த உலகத்திலேருந்து பிரித்தெடுக்கப்பட்டாலும் தேவனால் சுத்திகரிக்கப்பட்ட இந்த சத்தியத்துக்குள்ள தெளிவான சத்தியத்துக்குள்ள வந்துட்டு அதை சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். 1 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 15 பாக்குறோம். தேவனுடைய சபையானது சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமான சபையாய் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இதே உலகத்துலதான் நம்ம சாட்சி கொடுக்கணும். அப்போஸ்தலர்கள் எல்லாம் என்ன பண்ணாரு, மத்தேயு 28ஆம் அதிகாரத்துல 19ல இருந்து வசனம் படிச்சோம்னா, உலகமெல்லாம் சென்று நீங்க என்ன பண்ணுங்க, என்னை குறித்து சாட்சி கொடுங்க அப்படிங்கிறார். அப்ப இதே உலகத்துக்குள்ளதான் நம்மள என்ன பண்றாருன்னா பிரிச்சு எடுத்திருக்கிறாரு. இந்த சத்தியங்களை சொல்லி கொடுத்த பிறகு இந்த வயலிலிருந்து பிரிச்சு எடுத்து இதே இன்னும் என்ன மாதிரியான ஒரு தகுதியான இடம்னு பாத்தீங்கன்னா, அதான் அந்த வயல், அப்புறம் என்னது ஸ்திரீ,
மாவரைக்கிறவங்க, அடுத்தது படுக்கை. இந்த 3ல பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் எங்கே என்றா பிணம் எங்கேயோ, அதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். கழுகுகள் எப்படி செட்டையை விரிச்சு போய் அதை அந்த உணவை உற்று நோக்கி பார்க்குது. அது இந்த கடினமான ஆகாரத்திற்கு பாத்திரவான்களா இருக்கக்கூடிய அந்த ஆகாரத்தை புசிக்கத்தக்க வகையில நாம் பலவான்களா மாறுறதுக்குரிய ஒரு விஷயம். இப்ப நம்ம அதுல கூட நம்ம இதுல பாத்தீங்கன்னா எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்துல மெல்கிசேதேக்கை பற்றி விஸ்தாரமாய் பேசலாம், நீங்க கேட்கறதுல அது தெளிவில்லாம இருக்கிறதுனால அதை பத்தி நான் பேச முடியலங்கிறார். அப்ப அதெல்லாம் ஒரு கடினமான ஆழமான சத்தியங்கள், இன்னும் அட்வான்ஸ் இருக்கு. அதெல்லாம் கேட்பதற்கு நாம் தகுதி அடையணும்னாக்கே இந்த கழுகை போல செட்டையை விரித்து அடித்து எங்க போகணும், அந்த பிணம் இருக்கிற இடத்துக்குரிய அந்த உணவை தேடி போகணும். அது கடினமான ஆகாரத்தை உண்ணத்தக்க வகையில இந்த பழைய படுக்கையிலையும் பழைய உலக காரியத்திலையும் பழைய என்ன பண்றது உபதேசத்திலையும் இது மாதிரி விஷயத்துல நம்ம மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறது தான் இங்க எச்சரிப்பாக நம்மளுக்கு சொல்றாரு. சரிங்களா? அப்ப நம்ம அடுத்தது காரியத்தை பார்க்கும்போது நம்ம ஓடி போவது அப்ப 2 விஷயம். ஒண்ணு அறுவடை, நம்ம ஏற்கனவே பார்க்கிறோம் 1914 அறுவடை முடிஞ்சிருச்சு. இணையான யுகம் அப்படிங்கிறது பரலோகத்திற்குரிய அறுவடை முடிஞ்சிருச்சு. ஆனா அறுவடை எங்க நடக்கும்? வயல்ல அறுத்து கொண்டாந்து களத்துல போட்டு அந்த வைக்கோலையும் அந்த தானியத்தையும் பிரிச்சு கொண்டு இருக்கிற வேலையை தான் யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறா? நம்முடைய ஆண்டவர் 2ஆம் வருகையில போவாஸ் மாதிரி அவர் என்ன பண்றாரு? அறுத்து வீட்டுக்கு உடனே கொண்டு வந்துட்டாரு, வைக்கோலோடைய கொண்டு போவாரு, களஞ்சியத்துல சேர்க்கிறது, களச்சில வச்சு வைக்கோலெல்லாம் பிரிக்கிறார். சரிங்களா? தானியத்தையும் அங்கேயே பிரிக்கிறார். இப்படி பிரிச்சு கொண்டு இருக்கும் போதே அறுவடை முடிஞ்சிருச்சு, அறுத்தாச்சு. ஆனா பிரிக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு. 1914 அப்புறம் நம்ம விசேஷ விதமா பார்க்கும் பொழுது பிரிக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு. இப்படி பிரிக்கிற வேலையில அறுவடை தான் முடிஞ்சிருச்சே, இனிமே பரலோக வாய்ப்பு இல்லையா? ஆமா, தானியம் எல்லாம் வயல்ல அறுத்தாச்சு, அதுக்கப்புறம் எங்கெங்க வாய்ப்பு இல்லையான்னு கேட்டா என்ன பண்ணப்படுது? அங்கே செதறப்பட்டிருக்கிற தானியங்களை பிறக்கக்கூடிய சரிங்களா அந்த ஒரு வாய்ப்புல தான் நம்ம எல்லாம் இப்போ இந்த பரலோகத்திற்குரிய தானியங்களாக திரும்பவும் அதே களத்துல சேர்க்கப்படுகிறோம். இந்த களம்ங்கிறது வயல்ல இருக்கக்கூடிய களம். அதனாலதான் வயலில் இருக்கிறவன் இருவர் இருப்பாங்க, ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார்னா வயல்ல இருந்து பிரிச்சு எடுக்கப்பட்ட அந்த விஷயத்துல களத்துக்கு வந்துடுறோம். ஆனா இதே வயல்ல தான் இருக்கிறோம், களம்ங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். சரிங்களா? அப்ப களங்கிற இடத்துல ஒரு குறிப்பிட்ட தானியங்கள் பரலோகத்துக்குரியவர்கள்லாம் சேர்க்கப்பட்டாச்சு. அதை பிரிச்சுக்கிட்டு இருக்கிறார் நம்முடைய ஆண்டவர். சரிங்களா? இப்ப கைவிடப்பட்ட நிலைமையில விதவைகள் இப்படிப்பட்ட நிலைமையில உள்ளவர்களா இருக்கக்கூடிய நமக்கு தான் இங்க என்ன சொல்றாருன்னா 1914 அப்புறம் அறுவடை முடிந்த பிறகும் நம்மளுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுல புறக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அப்ப ஓய்வு நாள்னா என்ன, என்னது மாரிகாலம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, மாரிகாலம் வந்துருச்சுன்னா அறுவடை முடிஞ்சிருக்கணும். அறுவடை முடிஞ்சிருச்சு 1914. அதுக்கப்புறம் மாரிகாலம்னா மகா ஓத்திர காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முதல் உலக போர், 2ஆம் உலக போர், 3ஆம் உலக போர், அர்மகதோன் யுத்தத்தோடு உலகம் முடிஞ்சு போயிடும். ரஷ்யாவினுடைய யுத்தம், மற்ற எல்லா காரியங்களும், இஸ்ரேலை மையப்படுத்தின எல்லா யுத்தங்களும் முடிஞ்சு ஒரு வெளியரங்கமான ராஜ்யம் வந்துடும் உலகம் முடியும் போது. இந்த மோசமான உலகம், சாத்தானுடைய உலகம் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். அப்ப இந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதுதான் மாரி காலம். மாரி காலங்கிறது என்னன்னா 1914 எப்ப எந்த டேட்ல சபை முடியும்லாம் எனக்கும் தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்ப முடியும் போது நம்ம என்ன பண்ணிடணும்? உலகம் முடிகிறதுக்குள்ள நம்ம அறுவடையின் தானியங்களாக பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படணும். அப்ப மாரி காலத்தில், அதாவது அறுவடை முடிந்த அந்த மாரி காலத்தில் நாம் நமக்கான வாய்ப்பை தேவன் அற்புதமா வழி நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த மாரி காலங்கிறது 1914 நம்ம பார்க்கணும். ஓய்வு நாளுங்கிறது 7ஆம் நாள். 7ஆம் நாள் எப்ப ஆரம்பிச்சிருக்கு? ஓய்வு நாள்ங்கிறது நம்ம பாருங்க, ஒரிஜினல் நிழல்ல 6ஆம் நாள் முடிஞ்சு 7ஆம் நாள்ல தேவன் ஓய்ந்திருந்தார். அந்த 7ஆம் நாள் முடிஞ்சிருச்சா? நல்லா கவனிங்க, குழப்பம் வேண்டியதில்லை. அந்த 7ஆம் நாள் தேவன் சொன்ன அந்த ஓய்வு நாள்ங்கிற 7ஆம் நாள் முடிஞ்சிருச்சான்னு கேக்குறேன். அது முடியல. அது 7000 வருஷத்துல 7வது 1000 வருஷத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த 7000 வருஷமும் ஆதாம் படைக்கப்பட்டதுல இருந்து இருக்கக்கூடிய 6ஆம் நாள் முடிஞ்ச 7ஆம் நாள்ங்கிறது பிதாவாகிய தேவனுக்கு 7000 வருஷம். இந்த 7000 வருஷமும் யார் அதிபதி, யார் தலைவன், யார் பொறுப்பாளி, யார் ஆண்டவர்? ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர் யாருங்க? ஆண்டவர் கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டாரு இந்த 7000 வருஷத்தை.
நீ விழுந்து போன இழந்து போன எல்லாவற்றையும் நீ சரி பண்ணி இந்த 7000 வருஷம் முடியும் போது நீ என்ன பண்ணிடணும், எனக்கு திருப்பி கொண்டாந்து கொடுத்துடணும். அப்படிங்கும் போதுதான் இந்த 7000 வருஷத்துல 6000 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா 7வது 1000 வருஷம் தான் நம்முடைய ஆண்டவருக்கான ஓய்வு நாள். அதனாலதான் அந்த 1000 வருட அரசாட்சி ஓய்வு நாள் அப்படின்னு சொல்லப்படுது. அது எப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு கேட்கிறேன். நியாயத்தீர்ப்பின் நாள், ஓய்வு நாள், கர்த்தருடைய நாள் வருகையில வந்தாலே அந்த ஓய்வு நாளும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ஓய்வு நாள் எப்ப? அதான் எப்பயில இருந்து ஸ்டார்ட்? 74. அந்த பாயிண்ட தான் நான் கேட்கிறேன். சரிங்களா? அப்ப ஓய்வு நாளிலாவது மாரி காலத்திலாவது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? சம்பவிக்காதுன்னு சொல்லல, சம்பவியாதபடி. அப்ப ஓய்வு நாளுக்கு முன்னாடியும் மாரி காலத்துக்கு 1914க்கு முன்னாடியும் 1874க்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஆனா இந்த காலகட்டத்துலதான் ஓடியே ஆகணும்னா அறுவடை முடிந்து நம்ம தானியத்தை புறக்கிட்டு இப்ப யாருடைய பாதத்துக்கிட்ட வரணும்? ரூத்தா இருந்தா போவாசனுடைய பாதத்துக்கு வந்துடணும். வந்துட்டோம்னா நம்ம சபையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த ஒரு வாய்ப்புல தான் நம்ம ஜெபம்ங்கிறது ஆண்டவரே எனக்கு ஓய்வு நாளில் இருந்தும் மாரி காலத்திலிருந்து என்னை காப்பாத்திருங்க நான் ஜெபம் பண்ண முடியும். இப்ப அப்ப அந்த நாள்ல தானே இருக்கிறோம். இப்ப ஓடிதான் ஆகணும். அதனாலதான் யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடுற நிலத்துலதான் இந்த விஷயம். நீங்கள் ஓடி போவது, விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க, நீங்கள் ஓடி போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடி வேண்டிக் கொள்ளதான் சொல்லியிருக்காரு. இப்ப ஓடுறதே ஓய்வு நாளையும் மாரி காலத்திலையும் தான். இப்ப வேண்டுறதெல்லாம் இல்ல, அந்த வேண்டுதலுக்குரிய ஒரு விஷயத்துல நாம் ஓடிதான் ஆகணுங்கிறதா ஒரு விஷயமா ஒழிஞ்சு இதுல இருந்து தப்பிக்கலாங்கிற ஒரு விஷயத்திலே நம்ம இல்லை. அப்ப அந்த மாதிரியான காலகட்டத்துக்குரிய விஷயத்துலதான் அறுவடையோ முடிந்தது. என்னது, நாங்களோ ரட்சிக்கப்படலைன்னு சொல்லி திரள் கூட்டம் என்ன பண்ணுவாங்க, இந்த இந்த கோடை என்னது மாரி காலமாகி அந்த கோடை காலமும் முடிஞ்சு அவங்க கைவிடப்பட்ட நிலைமையில நாங்களோ ரட்சிக்கப்படலைன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த நேரத்துல நம்ம போய் நின்றுகிட்டு இருக்கலாமா? அறுவடையும் முடிஞ்சு கோடை காலமும் முடிஞ்ச அந்த தருணத்துல நம்ம இதாக முடியுமா? வாய்ப்பு முற்றிலும் என்ன இருக்கும், முடிஞ்சு போயிருக்கும். அப்ப நம்மளுக்கு ஒருவேளை நம்ம முதல் நூற்றாண்டு ஜனங்களா இருந்தா அது ஒரு விஷயம், இடைப்பட்ட காலங்கள்ல இருந்த 2000 வருஷத்துல இருந்தா அது வேற. இப்ப இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அறுவடையும் முடிஞ்சு மாரி காலத்துக்குரிய அந்த காலகட்டத்துல கடைசி வாய்ப்புல நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். இது ரொம்ப பெரிய எச்சரிப்பு. இந்த எச்சரிப்புக்கு நாம் தெய்வீக கீழ்ப்படிதலுக்குள்ளாக நம்ம போகணும் அப்படிங்கிறத இந்த வசனங்கள் மூலமா நம்ம எச்சரிக்கப்பட்டிருக்கிறோம். சரிங்களா? இதைதான் அதுக்கப்புறம் நம்ம பார்த்த போது நம்ம என்ன பார்த்தோம்னா அந்த கழுகு என்னங்கிறதையும் நம்ம பார்த்து முடிச்சோம். சரிங்களா? சரி, இப்ப நம்ம ஒரு சில சமரச முயற்சிகள் நம்மளுக்குள்ள நடக்கும். ஏன்னா இந்த சத்தியம்லாம் நம்மளுக்கு தெளிவா என்னங்கிறது தெரிய வந்துருச்சு. இதுக்கு காம்ப்ரமைஸான ஒரு புதுசா ஒரு சத்தியம்லாம் நம்மளுக்கு இருக்காங்கனாக்கி அப்படி எதுவும் எனக்கு தெரியல. இருந்தா நீங்க சொல்லுங்க, நானும் கத்துக்கிறேன். சரிங்களா? இப்ப இந்த ஒரு சிந்தை, தெய்வீக சிந்தனைக்குள்ளாக நாம் அர்ப்பணிக்கப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு அழைப்பு அழைத்திருக்கிறார். இவ்வளவு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. இது கண்கூட நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் சும்மா நடக்கலைன்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் 2ஆம் வருகையில வரல, இல்ல 1000 வருட அரசாட்சி இன்னும் ஆரம்பிக்கல, அல்லது அந்த மாரி காலம் இன்னும் ஆரம்பிக்கலன்னு சொல்ல முடியாது. எல்லாமே அடையாளபூர்வமா நடந்து முடிஞ்சிருக்கு. ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்திருப்பதற்கான மிக முக்கியமான ஒரு சில அடையாளங்கள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இருந்தாலும் ஒரு லிஸ்ட் போடலாம். அறிவு பெருத்து இருந்துச்சுன்னா ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்திருக்கணும். தானியேல் 12ஆம் அதிகாரத்துல படி பார்க்கிறோம். ஓத்திர காலம் ஸ்டார்ட் ஆயிருக்கணும். முதல் உலக போர், 2ஆம் உலக போர் ஸ்டார்ட் ஆயிருக்கணும். ஏன்னா இதுவரையும் சம்பவித்திராதும் இனிமேலும் சம்பவியான மிகுந்த உத்தர காலம் அப்பொழுது வந்திருக்கும். தானியேல் 12:1 பார்க்கிறோம், 1:2. அப்ப அறிவு பெருத்திருக்கும். அப்ப வேற என்ன, ராஜாக்களை வெட்டி இருப்பாரு. இன்னைக்கு ராஜாக்கள் காலமே இல்லாம கம்யூனிசம் காலம்லாம் முடிஞ்சு மக்களாட்சி காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதுக்கும் ஒரு முடிவு கட்டிட போறாரு. ஏன்னா தெய்வீக ராஜ்யம் வெளியரங்கமாகும் பொழுது இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்டியே ஆகணும். அப்ப மக்களாட்சி நடந்துகிட்டு இருக்கிறதுனாலே ராஜாக்கள் இந்த பூமியில இல்லைனாலே 110ஆம் சங்கீதத்துல 5வது வசனம், வலது பாரசத்தில் உள்ள ஆண்டவர் இந்த ராஜாக்களையும் தலைவர்களையும் வெட்டுவார் அப்படின்னா ஆல்ரெடி வெட்டி முடிச்சாச்சு. ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்தாதான் வெட்ட முடியும். முதல் வருகைக்கு உள்ள காரியத்தை பத்தி பேசவே இல்லை அந்த 110ஆம் சங்கீதம். இவ்வாறாக நம்ம வரிசையா அந்த சத்தியம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற சத்தியம் இருக்கு இல்லையா, ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்துட்டார், 1000 வருட அரசாட்சி நடந்துகிட்டு இருக்கு, இப்படிப்பட்ட மகத்துவம், உன்னத அழைப்பு, 1,44,000 பிதா குமாரன் யாரு, இதெல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா. இந்த சத்தியமே ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்ததுனால கிடைச்சதுதான். ஏன்னா ஆண்டவர் 2ஆம் வருகையில வரும்போது லூக்காவுல சொல்லிட்டாரு, நான் வரும்போது விசுவாசத்தை
காண்போனா பைபிள் படி உள்ள விசுவாச துரோகத்துக்குள்ள போயிருக்கும், அந்த விசுவாசம் இல்லாம இருக்கும். அதனாலதான் அவர் மல்கியா 3ஆம் அதிகாரத்தின்படி பொன்னை புடமிட்டு வெள்ளியை புடமிட்டு நம்மளை அவருக்கேற்ற பலி செலுத்துறவர்களா நம்மளை தயார் பண்ணிக்கிட்டு இருப்பார் 2ஆம் வருகையில. இப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்ப என்ன காலகட்டத்துல வளர்ந்துகிட்டு இருக்கிறோங்கிறதும் ரொம்ப தெளிவா நம்மளுக்கு புரிந்து கொண்டு இருக்கு. எந்த மாதிரியான சூழ்நிலையில இருக்குங்கிறதுக்கான எச்சரிப்பும் நம்மளுக்கு நிறைய கிடைச்சிருச்சு. அப்படிங்கிறப்ப இப்ப இந்த எச்சரிப்புகள் மத்தியில நம்மளை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு ஒரு சில விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்கும். சரிங்களா? இது என்ன மாதிரியான காம்ப்ரமைஸ் நம்ம வாழ்க்கையில? காம்ப்ரமைஸ்னா புரியுதுங்களா? சமாதான பேச்சு அல்லது சமரச பேச்சு. சரிங்களா? அப்ப என்னன்னா என்ன சமரச பேச்சு நடக்கலாம்? நம்ம மனசு பரலோகத்திற்குரிய தெளிவுக்குள்ள எல்லா வகையான ஞானத்துக்குள்ளேயும் உட்படுத்தப்பட்டாச்சு. ஓரளவு நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த உலக அறிவு என்ன, எப்படி என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்குது, யார் யார் என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்கிறது இந்த உலகத்தினுடைய அறிவு நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. 2 அறிவு நம்ம மைண்ட்ல இருக்கு. ஒன்னு பழைய மனுஷனுடைய அறிவு, சிந்தை, அந்த மனப்பான்மை, அந்த செயல்பாடு. இன்னொன்னு புதிய மனுஷனுடைய அறிவு, சிந்தை, ஞானம், அந்த செயல்பாடு, அந்த சத்தியத்துக்கு ஏற்ற வாழ்க்கை முறை. அப்ப இந்த 2 விஷயத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? பழைய மனுஷனுக்கும் புதிய மனுஷனுக்குமான போராட்டம் நிச்சயமா இருக்கும். சரிங்களா? பழைய மனுஷன் என்ன சொல்லுவான்? இதெல்லாம் தேவையாப்பா, போறவங்க போட்டு 1,44,000 பேர்ல இதெல்லாம் கேட்டு இப்படி எல்லாம் வாழணும்னு என்ன அவசியம் இருக்கு? இருக்கவே இருக்கு திரள் கூட்டம், இருக்கவே இருக்கு திரள் கூட்டம், அதுல கூட வந்துக்குவோம் என்னப்பா, இல்லையா? அப்ப அந்த ஒரு சமரச மனநிலைமை நம்ம வாழ்க்கையில அப்பப்போ வரும். நாங்களே இந்த சத்தியத்துல இவ்வளவு தெளிவா புரிஞ்சு நிறைய பேர் இந்த சத்தியத்தை விட்டு ஓடி போயிட்டாங்க. காரணம் என்னன்னா வாழ முடியல அப்படிங்கிற மாதிரி. அப்ப அதுதான் மேல் வீட்டில் உள்ளவங்க கீழ் வீட்டு அளவுக்குள்ள வரக்கூடாதுன்னா வரக்கூடாதுதான். நம்ம முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கணுங்கிறத புரிஞ்சு அதற்கு ஏற்ற ஒரு ஓட்டத்தை ஓட ஆரம்பிச்சிடணும். அப்ப இந்த சமரச பேச்சுல நிறைய விஷயங்கள், இந்த எச்சரிப்பு மட்டும் இல்லாம சமரச பேச்சுல நிறைய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். சரிங்களா? அப்ப அந்த சமரச பேச்சுகள் எப்படியாக நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது யாத்திரையாகமம் 8ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். அதாவது இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அவங்களை விடுதலை பண்றதுக்கு யார் வந்திருக்கிறா? மோசே எகிப்துக்குள்ள வந்திருக்கிறார் தேவனுடைய வழிநடத்தலின்படி. அப்ப அந்த இஸ்ரேல் ஜனங்களை விசேஷ விதமா தலைச்சன் பிள்ளைகள் யாரு? அதான் யாருன்னு கேக்குறேன் ஆவி கேட்டபடி. நம்ம தான் இந்த சத்தியம் கிடைச்சவங்க. சரிங்களா? யாக்கோப்பு 1:18 பாக்குறோம். சரிங்களா? சத்திய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்ட முதற் பேரானவர்கள் தலைச்சன் பிள்ளைகள். அப்ப இந்த தலைச்சன் பிள்ளைகளை காப்பாற்றணும், இஸ்ரேல் அத்தனையுமே காப்பாற்றணும். அப்ப இந்த 2 குரூப்பையும் காப்பாத்துறதுக்கு யார் வந்திருக்கிறா? மோசே வந்திருக்கிறார். எங்க வந்திருக்கிறாரு? எகிப்துக்கு வந்திருக்கிறார். அப்ப யார் அனுப்புனது? அவரை தேவன் அனுப்புனார். இப்ப இந்த எகிப்துங்கிற தேசத்தினுடைய ராஜா யாரு? பார்வோன். சரிங்களா? அப்ப எகிப்துனால என்ன அர்த்தம் தெரியுங்களா? எகிப்து அப்படின்னா இருள் அப்படின்னு அர்த்தம். எகிப்துனா என்ன அர்த்தம்? இருள், காரிருள், இருள்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப இந்த காரிருள் நிறைந்த ஒரு இடம் அது என்னவாக தான் இருக்கும்? இந்த உலகம். இந்த உலகத்தினுடைய அதிபதி யாரு? அப்ப இந்த உலகத்துலதான் யார் இருக்கிறோம்? நாம இருக்கிறோம். அப்ப நாம் இருக்கிறோம்னா இந்த தலைச்சன் பிள்ளைகளும் இருக்கிறாங்க இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில, இன்னும் மற்ற ஜனங்களும் இஸ்ரேலை சார்ந்து இருக்கிறாங்க. இப்ப இந்த தலைச்சன் பிள்ளைங்களை காப்பாத்திட்டா எல்லாரையும் காப்பாத்தின மாதிரி. தலைச்சன் பிள்ளைங்களை காப்பாத்திட்டா எல்லாரையும், ஏன்னா அந்த 10வது வாதையை பத்தி தெரியும். அந்த ரத்தத்தை தடவி அந்த வீட்டுல இருக்கிற தலைச்சன் பிள்ளைகள் காப்பாற்றப்பட்டு விட்டா அன்னைக்கு அடுத்த ஒரு காரியத்தினுடைய இதுல என்ன பண்றான் அந்த பார்வோன் ராஜா, நீங்க கிளம்புங்கப்பா, கொஞ்ச நேரம் கூட இருக்காதீங்கன்னு கிளப்பி விட்டுறான். அப்ப அந்த பார்வோன் யாருக்கு அடையாளமா இருக்குது? பிசாசு, சாத்தான் தான் இந்த பிரபஞ்சத்தின் தேவன். 2 கொரிந்தியர் 4:4 பாக்குறோம். அவன் எல்லாரையும் குருட்டாட்டத்துல வச்சு இந்த உலகத்துக்குள்ள வச்சிருக்கிறான். அடிமைத்தனத்துல இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணி வச்சிருக்கிறான்? அடிமைகளாக. அப்ப பாவத்துக்கு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மளை மற்றும் அந்த தலைச்சன் பிள்ளைகள், நாம் தான் அந்த தலைச்சன் பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம், விடுதலை பண்ணுவதற்கு அங்கே மோசே வர்றாருன்னா, இப்ப இந்த உலகத்துக்கு நான் போய் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி வந்திருக்கிறவர் யாரு? கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்திருக்கிறார். இப்ப மோசைக்கு அடையாளமா யார் இருக்கிறார்? கிறிஸ்து இருக்கிறார். அப்ப அந்த இஸ்ரேல் ஜனங்களை விடுதலை கொடுன்னு சொல்லிட்டு யார்கிட்ட போய் கேட்கணும்? பார்வோன். அப்ப அதுதான்
சாத்தான்கிட்ட போய் கேட்கணும்லாம் அவசியம் இல்லை, இருந்தாலும் ஒரு 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 விஷயம் நடக்குது, ஒரு சான்ஸ் கொடுக்கப்படுது. அதான் வந்த வாக்கிலே ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்த வாக்கிலே எல்லாரையும் கூட்டிட்டு போக வேண்டியதானே டக்குன்னு. இவ்வளவு நாள் ஏன் எடுத்துக்குதுன்னு பாருங்க. அதெல்லாம் இந்த எச்சரிப்பு மற்றும் சமரச பேச்சுகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த சமரச பேச்சுக்கு நம்ம என்ன ஆயிடுறோம்னா காம்ப்ரமைஸ் ஆயிடும். சமரச பேச்சுல அந்த சமரசமா ஆயிரும், போயிட்டு போது போங்க அப்படிங்கிற மாதிரி. அப்ப அந்த சமரச பேச்சு எவ்வளவு நாளா நடந்துகிட்டு இருப்பாருங்க, 10 வாதைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. எகிப்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு, 10 வாதைக்குமே நடந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? அப்ப இது அந்த நிழல ஆவிக்குரிய பொருளாக நம்ம மைண்ட்ல கொண்டாந்துருக்கு. இப்ப மோசேனா யாரு? கிறிஸ்து. எகிப்துனா என்ன? இருள், உலகம். அப்ப இந்த எகிப்துல அடிமைப்பட்டிருக்கிறது யாரு? இப்ப முதற் பேரானவர்களும் இஸ்ரேல் ஜனங்களும். இஸ்ரேல்னால தேவனுடைய ஜனங்களா இருக்கக்கூடிய அவர்கள் மத்தியில் உள்ள இந்த 1,44,000 பேரும். இதான் ஆவிக்குரிய அர்த்தம். இப்ப நம்மளை விடுதலை பண்றதுக்கு தான் ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்திருக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வந்திருக்கிறதே என்னது, நம்மளை விடுதலை பண்ணி இந்த செங்கடலை கடந்து கூட்டிக்கிட்டு அந்த பக்கம் போயிட்டா சேஃப்டி. ஏன்னா அதுக்கப்புறம் பார்வோனுடைய சேனை யாருமே எங்க வர முடியல, செங்கடலை கடந்து வர முடியல. அப்ப அதை தாண்டுற வரையும் பிரச்சனைகள் தான், பின்னாடியே துரத்திக்கிட்டு வர்றான். பல சமரச பேச்சுகள் நடக்குது. இதெல்லாமே என்ன ஆகுதுன்னாக்க ஒரு ஒரு சூழ்நிலைகள் நடக்குது. இதுல நம்ம வஞ்சிக்கப்பட்ட கூடாதுங்கிறதுனாலதான் இந்த சமரச முயற்சிகள் எப்படிலாம் நடக்குது, நம்ம அதுல ஸ்ட்ராங்கா நிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இதுல புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? அப்ப இந்த மோசேங்கிறவர் என்ன பண்றாரு, யாத்திரையாகமம் 8ஆம் அதிகாரம் 25. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பிட்டு, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலே தானே பலியிடுங்கள் என்றான். அதற்கு மோசே, அப்படி செய்யத்தகாது. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் எகிப்தினுடைய அருவருப்பை பலியிடுகிறதாய் இருக்குமே. எகிப்தியருடைய அருவருப்பை நாங்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பலியிட்டால் எங்களை கல்லறிவார்கள் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதித்தபடியே அவருக்கு பலியிடுவோம் என்றான். அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்திரத்திலே பலியிடும்படிக்கு நான் உங்களுக்கு போக விடுவேன். ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம், எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்றான். ஓகே. அப்ப என்ன ஒரு விஷயம்னாக்க, இங்க இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த 10வது வாதைங்கிறது தலைச்சன் பிள்ளையினுடைய விஷயம். அது வரையும் அவன் உடலைங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். அப்ப இந்த ஒவ்வொரு வாதைகள் நடக்க போற ஒரு சூழ்நிலையிலும் இந்த மோசேயும் ஆரோனும் அப்படிங்கும்போது இந்த இரு தரப்பாரையும் கூப்பிட்டு என்ன பண்றான், இங்க இருப்பா, நீங்க உங்க டார்ச்சர் தாங்க முடியல, என்னென்ன வாதையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, சரி போய் தொலைங்க. ஆனா நீங்க என்ன பண்ணணும், ரொம்ப தூரம்லாம் போயிடக்கூடாது, அதாவது செங்கடலாம் கடந்துடக்கூடாது. ஏன்னா நீங்க எங்களுக்கு வேலையாளா வேணும். அப்ப அடிமைத்தனத்துல இருக்கணும். அடிமைத்தனம்னா இந்த உலகத்தினுடைய அடிமைத்தனம்னா என்னதுங்க, பாவத்துக்கு அடிமை. இந்த உலக பாவங்களுக்கு அடிமைகளாக தான் என்கிட்ட இருக்கணும், கட்டுப்பாட்டுல இருக்கணும். பாவம் செய்யற வரையும் அவனுக்கு சாவு இல்லை. யாருக்கு சாவு இல்லை? சாத்தானுக்கு. எப்படி பாவம் இந்த உலகத்துல நின்று போச்சுன்னு வச்சுங்களேன், அவன் செத்து போயிடுவான். அது தெரியுமா? ஏன்னு சொல்லுங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். மரணத்துக்குள்ள போனா நம்ம எங்க போயிருவோம், மண்ணோட மண்ணா போயிருவோம். சரிங்களா? அப்ப மனுஷனே நீ மண்ணா இருக்கிற, மண்ணுக்கு திரும்புவ. சரிங்களா? இப்ப பாம்புக்கு கொடுத்த சாபம் என்ன? அப்ப மண் இருக்கிற வரையும் அவன் உயிரோட இருக்கலாம். அப்ப மனுஷன் சாவுற வரையும் தான் அவனுக்கு உயிர் இருக்கும். பாவம் செய்தாதான் சாவு வரும். அப்ப சாவு வர்ற வரையும் சாத்தான் உயிரோட இருப்பான். அப்ப சாவுறவங்க இல்லாம போயிட்டாங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவம் செய்யறவங்க இல்லாம போயிட்டாங்கன்னா அவனுக்கு உணவு இல்லாம செத்து போயிடுவான். மண்ணை தின்னு தானே அவன் சாகணும். மண்ணுனாக்கி அவன் எந்த பாம்பாச்சும் மண்ணு தின்னு பார்த்துருக்கிறீங்களா? அப்ப பாம்புனா யாருனாக்கி நம்ம வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 1-2 வசனத்துல பாக்குறோம், பழைய பாம்பு. அந்த பழைய பாம்பு யாருன்னா சாத்தான் என்னும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்ப அந்த பாம்புக்கு உணவா இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்துல அந்த அடிமைத்தனத்துல இருந்து போயிடக்கூடாது. போயிட்டாங்கன்னா என்ன ஆயிரும், இவன் உயிரோட இருக்க முடியாது. இவனுடைய சேனை, இவனுடைய காரியம், விழுந்து போன தூதர்கள், இவனுடைய ஏஜென்ட் எல்லாம் பவரா செயல்பட முடியாது. அப்ப என்ன பண்ணணும், இவங்களை தான் கட்டுப்பாட்டுல தான் வச்சிருக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும் பொழுதுதான் இவங்க என்ன பண்றாங்க,
நீ போறதே போவ, நீ பலி செலுத்த ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அப்ப நம்ம என்ன மாதிரி பலி செலுத்த வந்திருக்கிறோம்? இப்ப ரோமர் 12:1 படிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பக்கம் 221. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்ப பாருங்க, நம்முடைய மாமிச சரீரம் இந்த உலகத்துக்குள்ள வாழ்ற வரையும் ஒரு மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தோம். அதாவது வயல்ல இருக்கும் பொழுது இந்த மாமிசமான அந்த உலகத்துக்குள்ள மாமிசத்துக்கு ஒப்பு கொடுத்து பாவத்தை செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இப்ப நம்மளை என்ன பண்ணிட்டாருன்னா பிரிச்சு எடுத்து வெளியே கொண்டாந்துட்டார் சத்தியத்துக்குள்ள. அப்ப கொண்டாந்த தேவன் இதே மாமிசத்தை என்ன பண்ணணும்னு சொல்லிட்டார்? பரிசுத்தமும் தேவனுக்கேற்ற ஜீவ பலி. அப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக பெற்றுக்கொண்ட நித்திய ஜீவன், இயேசு கிறிஸ்துவ யாசுவா மெசியாவை விசுவாசிக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருது? நித்திய ஜீவன் கிடைச்சிருது. அவருடைய குமாரனை விசுவாசிச்சாலே நித்திய ஜீவன். அப்ப அந்த நித்திய ஜீவனை இந்த மாமிசத்துல வச்சு, இதுக்கு முன்னாடி நம்ம பாவமான பலிகள் எல்லாம் உலகத்துக்கு செலுத்திக்கிட்டு இருந்தோம். அது அப்படியே ஜீவனுள்ள பரிசுத்த பலியாக இப்ப யாருக்கு செலுத்தணும்? தேவனுக்கு செலுத்தணும். அப்ப நாங்க தேவனுக்கு செலுத்தணும்னா இந்த உலகத்துல அந்த எகிப்துல இருந்துகிட்டு செலுத்த முடியுமா? நம்ம செயல்பாடுகள் சத்தியத்தின்படி வாழ்ற வாழ்க்கை, ஒரு சில விஷயங்கள்லாம் மற்ற இனத்தாருக்கு இன்னும் ஏன் கிறிஸ்தவர்களுக்கே நம்ம கிறிஸ்தவத்துல உறுதியா நின்று வாழ்ந்தோம்னாலே வாழ விட மாட்டேங்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கு. அப்ப மற்ற இனத்தார்னாக்கே நம்ம மற்ற ஹிந்து முஸ்லீம் அவங்களுக்கு எல்லாம் பிரச்சனையா இருக்கு பாருங்க. அப்ப அந்த பிரச்சனைக்குரிய ஒரு விஷயங்களா இருக்கிறனால நாங்க செய்யற வழிபாட்டு முறைமைகள்லாம் ரொம்ப தேவனுக்கு பிரியமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். அதனால எங்களை விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லி தான் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, அவைகள் எல்லாம் விட்டு வயலில் இருக்கிறவன் வீட்டுக்கு வராம, மேல் வீட்டுல இருக்கிறவன் கீழ் வீட்டுக்கு வராம நம்ம அதை விட்டு வெளியே வரணுங்கிற ஒரு விஷயம் தான் என்னது? பாபிலோன் மற்றும் பாபிலோன் குமாரத்தின் மத்தியிலிருந்து நம்ம வெளியே வர வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில நம்ம வெளியே வர போறோம். செங்கடலை கடக்கிற வரையும் பிரச்சனை தீர்வாகாது. அப்ப அது வரையும் போராட்டம் இருக்கும்னா, அது வரையும் யாரு நம்மள்கிட்ட வந்து பிரச்சனைக்கு வருவா? சாத்தானும் அவனுடைய சேனை, விழுந்து போன தூதர்களும் அவனுடைய சமுதாயமாகிய அந்த எகிப்து ஜனங்களும், எகிப்தினுடைய சமுதாயமும், எகிப்தினுடைய கொள்கைகளும், எகிப்தினுடைய வழிபாட்டு முறைமைகளும் நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கும். அப்ப இந்த பிரச்சனைகள் மத்தியில தான் நம்ம பலி செலுத்த போனோம்னா, அங்கே இருந்து பலி செலுத்த முடியுமா? பலி செலுத்த முடியுமா? முடியாது. அப்ப நாங்க 3 நாள் பயணமா நாங்க போறோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, அவங்க அந்த பலி செலுத்துவதற்கு அந்த பஸ்கா பலி செலுத்தினதுல இருந்து 3 நாள் பயணமா போய் எங்க சேர்ந்துடுறாங்க? அங்க இதுக்கு போய் சேர்ந்துடுறாங்க, செங்கடல் கிட்ட போய் சேர்ந்துடுறாங்க. அப்ப அந்த 3 நாள் பயணம் அப்படிங்கிறது கூட ஆவிக்குரிய அர்த்தத்துல ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து தான் என்னன்னு பாக்குறோம்? பஸ்காவின் பலி. அப்ப அவர் இறந்தது எந்த வருஷத்துல? 33 AD. சரிங்களா? இப்ப இந்த 33 ADங்கிறது ஆதாம்ல இருந்து 6000 வருஷம் கால்குலேஷன் இருக்கு இல்லையா? அதை போட்டோம்னா 4126 பிளஸ் 33 கூட்டுங்க. 4126ங்கிறது ஆண்டவருடைய பிறந்த வருஷம். அதாவது ஆதாம்ல இருந்து 4159 வருஷம் அப்படின்னா 4000 வருஷம் முடிந்து 5வது 1000 வருஷம். புரியுதுங்களா? அப்பதான் ஆண்டவர் எதை கொடுக்கிறாரு? இந்த பலிகள் எல்லாம் கொடுக்கிறாரு. அப்ப 5வது, அதாவது மொத்தம் இருக்கிறது 7000 வருஷம். அதுல 4000 வருஷம் முடிஞ்சிருச்சு. 5வது 1000 வருஷத்துல பஸ்கா பலியை செலுத்துறாரு. 3 நாள் பயணமானாதான். அப்பனா என்னது? 3 நாள்னா 5ஆம் நாள் 1000 வருஷம், 6ஆம் நாள் 1000 வருஷம், 7ஆம் நாள் 1000 வருஷம் முடிஞ்சாதான் நாம் எல்லாம் எங்க போக முடியும்? செங்கடெல்லாம் கடந்து கானானுக்குரிய முழு விடுதலை பெற்றவர்களா அங்கே போக முடியும். அப்ப முழு விடுதலையுமே உலகத்துக்கு, இஸ்ரேலருக்கு, முற்பிதாக்களுக்கு, திரள் கூட்டத்துக்கு, சபைக்கு எல்லாத்துக்குமே எப்பதான் விடுதலை? 3 நாள் கழிச்சுதான். அப்ப அந்த பலிகளினுடைய காரியம்லாம் எப்பதான் நிறைவரையும்? 3 நாள் கழிச்சுதான். அப்ப இன்னைக்கு வரையும் இந்த 7ஆம் நாள் வரை நம்மளுடைய பலிகள் அங்கீகரிக்கப்பட்டு கொண்டிருக்கு. அதனால அந்த விஷயம் கூட நம்மளுக்கு அதுல பொருந்தி வருதுங்கிறத நான் சொல்ல வரேன். அப்ப அந்த ரோமர் 12:1 படி நம்ம போய் பார்க்கும் பொழுது இந்த ஒரு பலிகளை செலுத்துறதுக்கு நம்ம இந்த உலகத்தில் உள்ள அந்த அதிபதி கிட்ட, அந்த சேனை கிட்ட நம்ம போய் பேசிக்கிட்டுலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கிளம்புறது உறுதியாயிருச்சு, கிளம்பிதான் ஆகணும், வேற வழி எல்லாம் இல்லை. ஆனா இப்ப இங்க போய் நின்ன மோசையும்
ஆரோனும் எதற்கு ஒரு அடையாளமா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாக்க நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? மோசே யாருக்கு அடையாளமா பார்த்தோம்? சபை, சாரி கிறிஸ்து. அப்ப ஆரோனும் போய் நிக்கிறார். ஆரோன் யாருன்னா மோசே வந்து ஆரோனுக்கு யாரு? தம்பி. ஆனாலும் அவர் என்னவா இருக்கிறார் பாருங்க, ஆரோனுக்கு தேவனா இருக்கிறது யார்? ஆரோனுக்கு தேவனா இருக்கிறது யார்? மோசே. அப்ப நம்மளுக்கு வல்லமையுள்ள தேவத்தன்மையில நம்மளை ஆண்டு கொண்டிருக்கிறவர் யார்? கிறிஸ்து. அப்ப ஆரோன் யாரா இருக்கும்? ஆரோன் வந்து ஆரோன் அது மோசே பேச வேண்டியதெல்லாம் ஆரோன் தான் பேசுவாப்ல. சபைக்கு அடையாளம். புரியுதுங்களா? அப்ப இந்த ரெண்டு குரூப்பும், ஒரு குரூப் ஆல்ரெடி ரெடியா இருக்குல்ல, சபை 2ஆம் வருகையில் ஆண்டவர் வந்தவொடனே அந்த குரூப்பும் மோசேங்கிறது கிறிஸ்துவும் இங்க ஒரு பெரிய போராட்டத்துக்குரிய ஒரு விஷயத்துல விடுதலை நாடி இந்த உலகத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு, அவருடைய ஜனங்களை, தலைச்சன் பிள்ளைகளை விடுதலை ஆக்குவதற்கு பெரிய ஒரு காம்ப்ரமைஸான ஒரு விஷயம், சமரச பேச்சு நடந்து கொண்டிருக்கு. ஆண்டவர் 2ஆம் வருகையில வரும்பொழுது ஒரு விஷயத்தினுடைய ஓமையை பேசுறார். என்ன ஓமைனா, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவன் வீட்டில் உள்ள பொருட்களை கொள்ளையிட முடியாது. அப்ப அவனிலும் பெரிய பலவான் ஒருத்தர் வந்தாதான் இந்த பலவானா இருக்கக்கூடிய இந்த உலகத்தின், இந்த வீட்டில் உள்ள பலவான், இந்த உலகம் என்னும் வீட்டில் உள்ள பலவான் என்ன பண்ண முடியும்? கட்ட முடியும். அப்ப பலவான் வந்துட்டார். பெரிய பலவான் யாருங்க? கிறிஸ்து. ஆளுகைக்குரிய ராஜாங்கத்தின் தன்மையோட வந்திருக்கிற நம்முடைய ஆண்டவர் இந்த சின்ன பலவான் அப்படிங்கிறவன், இந்த பூமியை, இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறவன முதல்ல கட்டி தான் ஆகணும். அப்ப அதுலதான் பல வகையான வாதைகளை இங்க அனுமதிக்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப இந்த வாதைகள் வரும்பொழுது தொல்லை தாங்க முடியலையே, இவங்க இருக்கிறத காட்டில அனுப்பி விட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் யாருக்கு வருது? சரி, இதுக்கு மேலலாம் எங்களுக்கு வாதம் வேணாம், நாங்க எங்கபடி நாங்க வாழ்ந்துக்கிறோம், நீங்க உங்கபடி நீங்க வாழ்ந்துக்கோங்க, ஆனா என்ன பண்ணுங்க, எல்லையை விட்டு தாண்டிடாதீங்க, எங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வச்சுதான் இவன் பேசுறான். இப்ப நான் ஒரு சின்ன கதை சொல்லிக்கிறேன். இது வந்து நம்மளுடைய சகோதரர்கள் சொன்ன ஒரு கதை, சரிங்களா? இப்ப இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு கதை கூட. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 1,44,000 பேரை ரெடி பண்ணி பரலோகத்துக்கு அனுப்புறது யார் தெரியுமா? சரி, 1,44,000 பேரும் பரலோகம் போகணும்னா நம்மளுக்கு என்ன வரணும்? நம்மளுக்கு என்ன இந்த பூமியில வரணும்? துன்பம், துயரம். அவரோடு பாடுபட்டால் ஆளுகை, பரலோகம் போக முடியும். அப்ப பாடு, துன்பம், துயரம் இதெல்லாம் யாரால வரும் இந்த பூமியில? நம்மளுக்கு பாடு, துன்பம், துயரம். இப்ப யோபுக்கு எப்படி வந்துச்சு? தேவன் அனுமதிப்பாரு. அந்த அந்த துன்பம் துயரத்தை நேரடியா அந்த இழப்புகள் எல்லாம் செய்ய வைக்கிறது யாருன்னு கேட்டு சாத்தான் கேட்டு அங்க எல்லா பொருள்களும் இழக்கிறான், பிள்ளைகளை இழக்கிறாரு. அப்புறம் இன்னொரு வாட்டி போய் நிக்கிறான். அப்புறம் இன்னொரு வாட்டி என்ன, நீங்க உடம்பையாத்தோட விட்டீங்க, அப்போ உடம்புலையும் போய் நாசம் பண்ணிக்க, உடம்பெல்லாம் புண்ணும். இதெல்லாம் தேவன்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு வந்து இந்த ஒரு விஷயத்தை யாரு தான் செய்வா நம்ம வாழ்க்கையில? இந்த துன்பம் துயரம் எல்லாம் சாத்தான். இப்ப அதனாலதான் கேக்குறேன், நம்மளை ரெடி பண்ணி பரலோகம் அனுப்புறது யாரு? நம்மளை ரெடி பண்ணி பரலோகம் அனுப்புறது யாரு? ஒருவேளை ஆதாம் இந்த பழத்தை சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க, இந்த தீமை வரலன்னு வச்சுக்கோங்க, இந்த சாத்தான்கிறவன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம பரலோகம் போக முடியும்? அப்ப எவ்வளவு முக்கியமான ஆள்னு பாருங்க. அவனை வச்சு தேவன் விளையாண்டுகிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பாருங்க. ஓகே, இது ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப சபை 1,44,000 பேர் இந்த சத்தியத்திற்கும் இந்த உலகத்திற்கு வெறுத்து தேவனுக்கு ஏற்ற சாட்சி உள்ள வாழ்க்கையில அவரோடு பாடுபட்டால் ஆளுகை செய்ய முடியும். இது வந்து எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 16, 17 வசனத்திலையும் கூட வாசிக்கலாம், படிங்க. சரி, மன்னிக்கும், ரோமர் 8, மன்னிக்கும் 17. நாம் அவருடைய பிள்ளைகள் 1,44,000 பேரானால், பேஜ் நம்பர் சொல்லிருங்க. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. சுதந்திரம்னா பரலோகத்திற்குரிய உரிமை சொத்துக்காரர்கள். சுதந்திரம்னா என்னுடைய பங்கு பரலோகத்துல இருக்குன்னு சொல்றதுதான் சுதந்திரம், சரிங்களா? நாம் தேவனுடைய பிள்ளைகளானா நாம பரலோகத்திற்குரிய உரிமை சொத்துக்காரர்கள். தேவனுடைய சுதந்திரரும், தேவனுக்கு என்னென்ன உரிமை இருக்கோ அந்த உரிமைகள்லாம் இந்த 1,44,000 பேருக்கு கிறிஸ்து ஆல்ரெடி பெற்று விட்டார். ஓகே, கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம். அவருக்கு என்னென்ன உடன் சுதந்திரம் இருக்கோ அதெல்லாம் நம்மளுக்கு என்ன இருக்குதுங்க?
வைக்கப்பட்டிருக்கு. படிங்க. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடைய அந்த மகிமையான ஸ்தானத்தை அடையும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். அவரோட பாடுபட்டால் அப்படியாகும். அப்ப தீமை, இப்ப நீங்க பாருங்க, ஒரு கேள்விக்கான பதில் கூட இதுல இருக்கு. இந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்தை ஏன் வச்சீங்க அப்படின்னு தேவனை கேள்வி கேட்டா பதில் என்ன சொல்றாரு தெரியுங்களா? வச்சதுனாலதான் இந்த 1,44,000 பேரை நான் ரெடி பண்ண முடியுதுங்கிறார். புரியுதா புரியலைங்க? ஒருவேளை இது வைக்கலன்னா தீமையே இந்த உலகத்துக்குள்ள இருக்காது. தீமை இல்லைன்னா பாடுகள் இல்லை. பாடுகள் இல்லைன்னா 1,44,000 பேருக்குரிய பரலோக வாய்ப்பும் இல்லை. இன்னொரு அதிர்ச்சி தகவல் சொல்றேன் பாருங்க. பிதாவாகிய தேவனுடைய நேரடியான ஒரே பேரான குமாரனை படைச்சு அவரு செல்ல பிள்ளையாதான் வச்சிருந்தார். என்ன வச்சிருந்தாரு? செல்ல பிள்ளையாதான் வச்சிருந்தார். ஒருவேளை இந்த மரத்தை நட்டு ஆதாம் இந்த பழத்தை சாப்பிடலன்னா, தீமை இந்த உலகத்துக்கு வரலன்னா, ஆண்டவருமே பிதாவினுடைய வலது பக்கத்துல ராஜா மாதிரி உட்கார முடியாது. ஏன்? அவர் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை சுமந்து பாடுகளை சுமந்து வந்து இந்த பூமியில அடிமையின் ரூபம் எடுத்ததுனால, தன்னை தாழ்த்தினதுனால உயர்த்தப்பட்டார். அப்ப இந்த தாழ்மைக்குரிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தேவன் யார்கிட்ட கொடுத்தார்? தன்னை தாழ்த்துகிறவனை உயர்த்துவார். தன்னை உயர்த்துகிற சாத்தான் என்ன பண்ணிருக்காரு? தாழ கீழே தள்ளி இருக்கிறார். அப்ப இந்த ஒரு விஷயம், அந்த நீங்க இப்ப கேள்வி கேட்டோம்னா அதுக்கு பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மரத்தை வச்சது ரொம்ப முக்கியம், வச்சுதான் இருக்கணும். அந்த மரத்தினால நம்மளுக்கு லாபமும் கிடைச்சிருக்கு, நன்மை தீமை என்னது என்று பகுத்தறிகிற அறிவும் வந்திருக்கு. இல்லைன்னா மிருகம் மாதிரி கிடக்கும். மிருகம் மாதிரி ட்ரெஸ் இல்லாம, அறிவு இல்லாம ஒரு மாதிரி அது மாதிரி இருந்திருக்கும். சரிங்களா? அப்ப பல வகையான நன்மையில இந்த 1,44,000 பேருக்கு இந்த தீமை சாத்தானை அனுமதிச்சது, சாத்தான் நம்மளை ரெடி பண்ணி அனுப்பிக்கிட்டு இருக்கு. எங்க? பரலோகத்துக்கு. நம்ம வாழ்க்கையிலே சொல்றோம் இல்லையா, இப்ப கஷ்டப்பட்டாதான் இப்ப கஷ்டங்கிறது ஈஸியா இருக்கும். பாடுகள் நிறைந்ததான் படிக்கணும், பல வகையான வேலைகள் செஞ்சாதான் பின்னாடி நல்லா இருக்கலாம். அப்ப அந்த கஷ்டத்தை கொடுக்கறதுக்கான ஒரு ஏஜென்ட் தான் யாரு? அதுக்காக சாத்தான நல்லவன் சொல்ல வரலன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்குங்க. இந்த தீம் அனுப்பி வைக்கிறவனே அவன் தான். அதான் பாருங்க, அதுதான் தேவன் எவ்வளவு ஞானமா சாத்தானை பயன்படுத்தி இருக்காருன்னு பாருங்க. அப்ப சொல்லுங்க. அப்ப இது இன்னொரு இன்ஃபர்மேஷன் நம்ம பின்னாடி படிக்க போறோம். அதாவது ஆண்டவர் 2ஆம் வருகையில எப்ப வந்துட்டாருன்னு பாக்குறோம்? 74 வந்துட்டார். இந்த இணையான யுகம்ங்கிற ஒரு பாடத்துல எப்படி வரும்னா, கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்ததுல இருந்து ஈக்குவலா எதுக்கு வரும்னா 1874 கிறிஸ்து 2ஆம் வருகையில ராஜாவாக அபிஷேகம் செய்யப்பட்டார். அன்னைக்கு மாமிசத்துல அபிஷேகம் செய்யப்பட்டார். இங்க கிறிஸ்து 2ஆம் வருகையில ஆவிக்குரிய ராஜாவாக அபிஷேகம் செய்யப்பட்டார். அங்கே மனுஷனாக அபிஷேகம் செய்யப்பட்டார். இங்க ஆவிக்குரிய சர்வ வல்லமைக்கு ஒத்த நிலைமைக்குரிய அந்த வல்லமைக்குரிய ராஜாவாக, முழு எல்லாத்துக்கும் ராஜாவாக அபிஷேகம் செய்யப்பட்டார். அப்ப தலை மட்டும்தான் உயிர் தெழுந்து போயிருக்கு. எத்தனை வருஷம் கழிச்சு? அதாவது நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் செய்யப்பட்டதுல இருந்து 3.5 வருஷம் கழிச்சு தலை மட்டும்தான் உயிர் தெழுந்து போயிருக்கிறார். புரியுதுங்களா? அப்ப அது 29 ஏடியில ஞானஸ்தானம் எடுக்கிறார், 33 ஏடியில ஆண்டவர் மரிக்கிறார். அப்ப அதுக்கு இணையாக தான் 1874 ஆண்டவர் ராஜாவாக ஆவிக்குரிய ரீதியில ஞானஸ்தானம் எடுத்தாருன்னா, தலை உயிர் தெழுந்து போயிருச்சு. இப்ப யார் உயிர் தெழுந்து போகணும்? சபை தான் மகிமையடையணும். அப்ப 3.5 வருஷம் கழிச்சுங்கும் போது 1874 இருந்து 3.5 வருஷத்தை கூட்டினீங்கன்னா எத்தனை வருது? 1878. 3.5 வருஷம். சரிங்களா? 1878. அந்த 1878ல 6 சபையும் உயிர் தெழுந்து போயிருச்சு. 6 சபைன்னா என்னென்ன? ஆதி காலத்துல இருந்து இருந்துச்சு இல்லையா? மொத்தம் 7 சபை காலங்கள். 7ஆம் சபை தான் இப்ப நம்ம லவோதிக்கேயா சபை. இது மாமிசத்துல இருக்கிற சபை. இதெல்லாம் தெசலோனிக்கர்ல வெளிப்படுத்தலாம் நல்லா தெளிவா இருக்கு. அவர் வரும் வரையும் ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் செத்து இருப்பாங்க. அவர் வந்த பிறகு மாமிசத்துல இருக்கிற சபை அவரை எதிர்கொண்டு போக புறப்படணும். அதுதான் நம்ம 1874 இருந்து உயிரோட இருக்கிற லவோதிக்கேயா சபை நம்ம தான். ஆனா 78க்கு அப்புறம் 6 சபையும் போயிருச்சு. இப்ப இருக்கிறது 7ஆம் சபை தான். இந்த கால்குலேஷன் எதற்கு சொல்ல வரேன்னா ஒரு பாயிண்ட்டுக்காக சொல்ல வரேன். சரிங்களா? அப்ப 1878ல சபையானது உயிர் தெழுந்து போயிருச்சு. இப்ப நமக்கெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவன் இந்த ஒரு சத்தியத்துக்குள்ள வந்து தெளிவடைஞ்சு அந்த ஓட்டத்தை முடிக்கும் போது மாமிசத்துல சாகும் பொழுது ஆவியில ஒரு நொடி போயிரும், மறுரூபம் ஆயிரும். அவங்களுக்கு எல்லாம் 2000 வருஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதாச்சு. மாமிசத்துல செத்து கிடந்தாங்க.
ஆனா நமக்கு மட்டும் மறுரூபம்ங்கிறது ஒரு நொடி பொழுது. எப்படின்னா நம்ம சத்தியத்துல தெளிவா இருந்தாதான் நம்ம அந்த ஓட்டத்தை ஓடி முடிச்சாதான், முடிவு பரியந்தம் மரண பரியந்தம் நிலை நின்னாதான் ரட்சிப்பு. ஆனா ஆண்டவரை சொல்லுவாங்கல்ல, இந்த சிலுவையில இருந்த கள்ளன் வந்து பரலோகம் போயிட்டான். அதெல்லாம் இல்ல. ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்தாதான் பரலோக வாய்ப்பு. அவன் ஞானஸ்தானமே எடுக்கல, அவன் எப்படி போவான் பரலோகம்? அவனுக்கெல்லாம் ஒருவேளை திரள் கூட்டத்துக்கோ மற்ற இதுக்கோ வாய்ப்பு இருக்குதோ என்னமோ தெரியாது. அவனுக்கு இருக்கிறதா எனக்கு தெரியல. அவனுக்கு இஸ்ரேல் ஜனங்களுடைய ரட்சிப்புல தான் அவன் கேட்டது என்னன்னா, பரதேசில எனக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்கான். அப்புறம் பூமிக்குரிய ரட்சிப்பை தான் அவன் கேட்டிருக்கிறான். அந்த ரட்சிப்பை தான் தேவன் அந்த கல்லனுக்கு கொடுக்க போறாரு வந்து, பரலோக வாய்ப்புலாம் இல்லை. பரதேசிங்கிறது பூமி. ஓகே. அப்ப இந்த இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிங்க. சாத்தான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருப்பான். ஏற்கனவே இந்த 2000 வருஷமா ரெடி பண்ணது அவன் தான். ஆனா அவனுக்கே தெரியல. 1878ல இந்த 6 சபையும் உயிர்த்தெழுந்து போயிருப்பாங்கல்ல, இவன் உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிச்சிருந்தானா என்ன நினைச்சிருப்பான்? அடப்பாவீங்களா, இவங்களெல்லாம் ரெடி பண்ணி அனுப்புனதே நான் தானேன்னு யோசிச்சிருப்பானா இல்லையா? யாரு? ஏமாந்துட்டோம், இவங்களுக்கு பாடு கொடுத்துருக்க கூடாது, துன்பம் கொடுத்துருக்க கூடாது, எந்த துயரமும் கொடுத்துருக்க கூடாது. இப்படி கொடுத்தவனாலதான் என்ன ஆயிட்டாங்க இவங்கெல்லாம்? 6 சபையும் ரெடி ஆயிடுச்சு. இப்ப நீங்க முதல் நூற்றாண்டுல எல்லாம் பாருங்க, இந்த சத்தியத்தை சொல்ல வந்தவங்க எல்லாம் எப்படி செத்தாங்க, எப்படி எரிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள், எப்படி தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார்கள், இந்த நெருப்புல போட்டு சிங்க கெபியில போட்டு என்னென்னமோலாம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இந்த போப்பு மார்க்கத்தால மட்டுமே 800 ஏடியில 1000 இந்த 800 ஏடியில இந்த கிறிஸ்தவத்துல பைபிள் படிக்கிறவங்க எல்லாம் லட்சக்கணக்கான ஜனங்களை கொண்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவமே கிறிஸ்தவத்தை கொண்டு இருக்கு. அந்த மாதிரியான மோசமான நாட்கள்லாம் இருந்திருக்கு. அதை வந்து 1995 இந்த போப் ஜான் பால் 2 அவர் மன்னிப்பு கேட்டார். 95 நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு, நாங்க இது மாதிரிலாம் பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சுக்கோங்க, கிறிஸ்தவர்களை நாங்க பைபிள் படிச்சவங்களை எல்லாம் கொண்டு விட்டோம் அப்படிலாம் அவரே மன்னிப்பு கேட்டிருக்கிறார். அப்ப இந்த மாதிரியான இந்த 2000 வருஷத்துல, அதாவது ஆண்டவருடைய மரணத்திலிருந்து 2ஆம் வருகை காலத்துல சபை உயிர்த்தெழுந்து போற வரையும் இந்த சபையாவதற்கான வாய்ப்புல 1,44,000 பேர்ல ஏறக்குறைய 96,000 பேர் உயிர்த்தெழுந்திருப்பாங்கிறது ஒரு நம்பிக்கை. அப்ப அந்த அத்தனை பேரையும் ரெடி பண்ணது யாரு? எல்லாம் உயிர்த்தெழுந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சா இவன் இப்ப நல்லா கவனிங்க, 1878க்கு அப்புறம் சபை உயிர்த்தெழுந்து போயிடுச்சு. இப்ப மிச்சம் இருக்கிறதா நம்ம இல்லைங்களா? இப்ப நம்ம எல்லாம் உயிரோட இருக்கோம். இப்ப அவன் நம்மளை தொடுவான், நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுப்பான், நம்மளுக்கு பாடுகள் கொடுப்பான், துன்பம் கொடுப்பான்னு நினைக்கிறீங்க? நம்மளை தொட்டா நம்ம சபையாயிருவோம்னு அவனுக்கு தெரியும். இந்த சத்தியத்தை உடையவர்களை அவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்கிறாரு. மற்ற கிறிஸ்தவர்களுக்கு எல்லாம் இருக்குங்க, பிரச்சனை எல்லாம் இருக்கு. இப்போ உதாரணமா ஒரிசாவில் நடந்த இதெல்லாம் பாக்குறோம் 2000க்கு முன்னாடி. இந்த மாதிரி பல இடத்துல பல கிறிஸ்தவர்களுக்கு பல வகையான பாடுகள் துன்பங்கள்லாம் இருக்கு. ஆனா இந்த சத்தியத்துல உள்ளவங்களுக்கு நான் அறிய சூப்பரான பாதுகாப்பு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நம்மளை தொட்டா நம்ம என்ன ஆயிடுவோம்? அந்த வசனத்துக்கு வருவோம். நம்மளை தொட்டா நம்ம என்ன ஆயிரும்? சாத்தான் நம்மளை தொட்டா நம்ம என்ன ஆயிரும்? அப்ப தொட முடியுமா அவனால? தொடணும்னு நினைச்சாலும் தொட முடியாது. அப்பனா ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து சாத்தானை கட்டிட்டாரா கட்டலையா? தொடணும்னு நினைக்கிறான், ஆனா தொட முடியல. தொட்டா என்ன ஆயிரும்? நம்ம சபையாயிருவோம். ஒருவேளை இந்த 1,44,000 பேர் சபையாயிட்டாங்கன்னா என்ன பிரச்சனை தெரியுமா? ஏன் சரி அவங்க சபையாயிட்டு போறாங்கன்னு தொடலாம்ல. இன்னமும் நம்ம தொடுவோம். சபையாயிட்டு போறாங்கன்னா அவன் நம்மளை தொடலாமா தொடக்கூடாதா? தொடலாம்ல, ஆயிட்டு போராட்டம். ஆனா இருக்கிற வரையும் இவங்களை சும்மா விடுறது இல்லை அப்படின்னு அவன் நம்மளை பாடுகளையும் துன்பத்தையும் கொடுக்கலாமா கொடுக்க கூடாது? நிச்சயமா கொடுக்கலாம். ஆனா இந்த ஒரு விஷயத்துல அவன் கொடுக்காம இருக்கிறதுனுடைய சூழ்நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்திரியின் வித்து அப்படின்னு ஒரு பாடம் நம்ம கேட்டோமா? நம்ம பாடம் எடுத்தோம், ஆனா உங்களுக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஓகே, ஸ்திரியின் வித்தை ஷார்ட்டா சொல்றேன், சரிங்களா? ஸ்திரியின் வித்து யாருன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து என்னும் தலை மட்டும் இல்ல, சரீரமும் சேர்ந்தாதான் ஸ்திரியின் வித்து. அது வந்து ஸ்திரியின் வித்து. அந்த ஸ்திரியின் வித்து என்ன பண்ண போகுதுன்னா, பாம்பினுடைய தலைய நசுக்கும். அப்படின்னா அதுக்கு முடிவு கட்டும். யாருக்கு? சாத்தான். ஆண்டவர் தானே ஸ்திரியின் வித்து. அப்பனா அவர் தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஜெயிச்சு பரலவும் போயிட்டார்ல. மரணத்துக்கு அதிபதியானவனை அவர் ஜெயிச்சு பரலவும் போயிட்டார்ல. அவன் தலை நசுக்கப்பட்டிருக்கணும்ல. ஏன் நசுக்கப்படல? இன்னும் சரீரம் ரெடி ஆகணும். ஓகேங்களா? அப்ப சரீரம் ரெடியாகி கால் வரையும் ரெடி ஆயிடுச்சுன்னா, இப்ப கால் பாதங்கம் தான் ரெடி ஆகணுங்க. இந்த 7ஆம் சபைங்கிறது பாதங்கம் சொல்லப்படுது, சரிங்களா? இந்த பாதங்கம் ரெடி ஆயிடுச்சுன்னா இந்த கால் தான் யாரை போய் மிதிக்கணும்? இப்போ சாத்தானை மிதிக்கணும்.
நீங்க ரோமர் 16ஆம் அதிகாரத்துல 20வது வசனம் நினைக்கிறேன். பக்கம் 226, ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். இந்த வசனம் கிறிஸ்து என்னும் தலை மட்டும்தானே நசுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இதுவரை நினைச்சுக்கிட்டு இருக்கிறது ஸ்திரீயின் வித்துனா தலை மட்டும்தானே நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். யாரும் சேர்ந்து நசுக்கணும்? இப்போ சாத்தான யாரும் சேர்ந்து நசுக்கணும். கிறிஸ்து என்னும் தலை மட்டுமா உங்க காலுக்கு கீழே போட்டு நசுக்கி போடுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் சபை முடிஞ்சாதான் அவன் தலை நசுக்கணும். இப்ப சொல்லுங்க, நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுவானா? இவ்வளவு நடந்த பிறகு கொஞ்சோண்டு பாதங்க தான் ரெடி ஆகணும். இப்ப நம்மளை டச் பண்ணுவானா? நீங்களே சொல்லுங்க. எதிரி இப்ப படிங்க நீங்க ஜகரியாவுல 2ஆம் அதிகாரம் 7. பக்கம் 1093, சகரியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பாபிலோன் குமாரனுக்கு குடியிருக்கிற சீயோனே உன்னை விடுவித்துக் கொள். அப்ப பாபிலோன் யாரு? ஆசி. குமாரஸ்தி யாரு? அங்கிருந்து புரட்டஸ்டாண்ட் அமைப்புகள். அவைகள் மத்தியில குடியிருக்கிற சீயோன் யாரு? 144,000 பேர். ஏன்னா வெளிப்படுத்தல் 14:1 பாக்குறோம் 144,000 பேரும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற இடம் தான் சீயோன். இப்ப சீயோன் எங்க இருக்குது? ஆர்சிலையும் புரட்டஸ்டாண்ட்லயும் தான் இருக்கு. மற்ற இந்து முஸ்லீம்ல எல்லாம் இல்ல. சரிங்களா? அங்க இருந்து உன்னை நீ விடுவிச்சுக்க. சரிங்களா? பிற்பாடு மகிமை உண்டாகும். தொடர்ந்து வாசிங்க. பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்திற்கு என்னை அனுப்பினார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார் அப்படின்னா ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்திருக்கிறார். வந்திருக்கும் போதுதான் இந்த கேள்வி ஆகுது. பாபிலோன் விழுந்தது, அவைகளுக்கு பேரழிவு வருது. ஆகவே நீ என்னுடைய ஜனங்களே, நீ அவளை விட்டு அந்த சாபத்திலிருந்து அந்த அழிவிலிருந்து விடுதலையாகி வெளியே வாங்குறத வெளிப்படுத்தல் 18:1-4 அந்த அழைப்பு, கிறிஸ்துவுக்குள்ளான அந்த அழைப்பு அவர் வந்திருக்கிறார். வந்து என்ன பண்றார்? நம்மளை கொள்ளையிட்ட ஜாதிகள், நம்மளை அடிமைத்தனம் பண்ணி இருக்கிற இந்த உலகம், இந்த எகிப்து, இந்த சாத்தான், இவைகளுடைய ஆட்சியின் மத்தியில ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்திருக்கிறார். வந்திருக்கும் போது படிங்க. உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். உங்களை இப்ப தொடணும்னு நினைச்சா யார தொடுற மாதிரி? ஏன்னு சொல்லுங்க. இப்ப சாத்தானால தொட முடியும். காரணம் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த காரணம் வந்து ஒரு சகோதரர் சொன்னாரு, எனக்கு உண்மைதாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டு நான் அதை சொல்ல வந்தேன். எது? இப்ப நம்மளை தொடவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு அவனை கட்டிட்டாரு. சாத்தான என்ன பண்ணிட்டாரு? கட்டிட்டாரு. ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்தவனே கட்டணுமா இல்லைங்களா? பலவானை முந்தி கட்டினால் உள்ளே அந்த வீட்டில் உள்ள பொக்கிஷத்தை அப்ப ஃபர்ஸ்ட் கட்டினதே யாரதான்? அதுதான் இங்க நடந்திருக்குங்கிறத பாக்குறோம். சரிங்களா? ஓகே, முடிஞ்சிருச்சு அந்த வசனம். ஓகே, அப்ப இந்த சூழ்நிலையில தான் இவ்வளவு தெளிவான விஷயத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். இப்பதான் நம்மள்கிட்ட சமரச பேச்சு. இருக்கிறவங்க உலகத்திலே இருங்க, எகிப்திலே இருங்க அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப இந்த பாரம் என்ன சொல்றாப்புல, நீங்க இருந்துங்கப்பா, நீங்க ஏன் அதுக்கு எல்லையை தாண்டி எல்லாம் போயிடாதீங்க, என்ன பண்ணாதீங்க, போக வேண்டாம். 25 திரும்ப படிங்க. பக்கம் 79, யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலே தானே பலியிடுங்கள் என்றான். அதற்கு மோசே, அப்படி செய்ய தகாது, எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் எகிப்தினுடைய அருவருப்பை பலியிடுகிறதா இருக்குமே. பலியிடுங்கள் என்றான். அப்படிங்கும் போதுதான் நம்ம பலி செலுத்துறோம்னா இந்த தேசத்துல இருக்க முடியாது, தேசத்தை விட்டு கடந்துதான் போகணும். அப்ப நம்ம இந்த ஒரு வகையில தான் இப்போ ஒரு முதல் சோதனை என்னன்னா, நம்மளுக்கான இந்த பாபிலோன் குமாரஸ்தியும் விட்டு வெளியே வரலாம் அப்படின்னு நினைச்சோம்னா, இல்ல நீங்க இங்கேயே இருங்க, இந்த சபையிலே இருந்துகிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, கடவுளுக்கு கொடுக்குற பலியெல்லாம் கொடுங்க அப்படின்னா கொடுக்க முடியுமா? அங்க இருக்கிறதெல்லாம் அருவருப்பு. நம்ம காசை தசம பாகம் காணிக்கலாம் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. நம்ம குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு முன்னேற்றம் இருக்கு? நம்ம காணிக்க தசம பாகம் போட்டதுதான். சரிங்களா? அப்ப இந்த ஒரு விஷயத்துல அவங்க வச்சிருக்கிற ஒரு சில விஷயத்துல
இதை தான் நம்மளை என்ன பண்றாங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ண பாக்குறாங்க. நம்மளை சமரச பேச்சுல உட்காந்து ஆழ்ந்தி நம்மளை இங்கே பண்ணுங்க, இந்த நீங்க பரலவம் போனாக்கி இந்த சபையில இருந்து போக முடியாதா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. ஏன்னா இங்கே இருந்தீங்கன்னா தான் உங்களை பாலை குடிக்க வச்சு அப்படியே ஆறாரோ ஆறிறாரோ பாடிக்கிட்டு இருக்கலாம். நம்ம அடுத்த நிலைமைக்குள்ள படுகைக்குள்ள நீங்க போயிடக்கூடாது. பிணம் இருக்கக்கூடிய அந்த கழுகுகளுக்கான அந்த உணவு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. ஆகவே நீங்க இருக்கிற இடத்திலே இங்கேயே நிம்மதியா இருங்க, உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நாங்க செஞ்சு கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு முதல் சமரச பேச்சையை நம்ம பார்க்கணும். அப்ப அதை தொடர்ந்து அப்படியே படிச்சுட்டு வாங்க. 27 இருந்து படிச்சுட்டு வாங்க. 26 எகிப்தருடைய அருவருப்பை பலியிடுகிறதா இருக்குமே, எகிப்தருடைய அருவருப்பை நாங்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பலியிட்டால் எங்களை கல்லறிவார்கள் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதிக்கிறபடியே அவருக்கு பலியிடுவோம் என்றான். அப்ப ஒண்ணு இல்ல, இந்த சத்தியத்தை நீங்க கேட்ட சத்தியத்தெல்லாம் போய் நீங்க பாஸ்டர்கள்ட்டையும் ஃபாதர்ட்டையும் சொல்லி பாருங்க. இந்த சத்தியத்தெல்லாம் அவங்க எந்த அளவுக்கு அருவருப்பாங்க, உண்மையா பொய்யா, அதன்படி வாழணும்னு சொன்னாக்க நம்ம வாழ விட்டுருவாங்களா? அப்ப பாருங்க, இதெல்லாம் யாருக்கு அருவருப்பா இருக்குன்னு பார்த்துக்குங்க. நாம இந்த சமரச பேச்சுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? இப்ப 27 முடிஞ்சிருச்சா? 28 அடுத்த காம்ப்ரமைசனுக்கு வருவார் பாருங்க நம்மால். அப்பொழுது பார்வோன்னாலே யார் இப்ப? அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்தரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன். ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம், எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்றான். பாருங்க, நீங்க சரி போங்க, வனாந்தரத்துக்கு தான் போகணுங்கிறீங்க, கடந்து போகணுங்கிறீங்க, போயிருங்க. வனாந்தரம்னாலே என்னது? பாலைவனம் மாதிரி ஒரு சூழ்நிலை. எகிப்து என்னும் இந்த உலக சூழ்நிலையிலேருந்து வனாந்தரமான ஒண்ணுமே இல்லாத இடத்துக்கு நீங்க போறேங்கிறீங்க. நீங்க அங்க போனா அங்க போயிட்டு அங்கெல்லாம் இருக்க முடியாது. நீங்க எப்படி இருந்து என்ன பண்ணி தான் ஆகணும், இங்கதான் வந்தாகணும். ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, வனாந்தரத்துக்கு போயிட்டு நீங்க பலி என்ன சொல்றாரு? எனக்காக வேண்டிக்கோங்க, நான் உங்களை போக விடுவேன், ஆனால் நீங்கள் அதிக தூரம் போயிடாதீங்க. சரி, நீங்க இந்த சத்தியம்லாம் தெரிஞ்சிட்டீங்க. நீங்க ஒருவேளை இந்த சத்தியத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு மற்ற ஆர்சி சிஎஸ்ஐ பெந்தகோஸ்தே சபைகளில் போய் பாஸ்டர்களை விட்டுட்டு ஃபாதர்களை விட்டுட்டு ஜனங்கள் மத்தியில பேசுனீங்கன்னு வச்சுங்களேன், அதுவே பெரிய பிரச்சனையா இருக்கும். அதனால நீங்க அப்பப்போ வந்துட்டு போங்க, நீங்க ஜனங்கள்ட்ட எல்லாம் பேசாதீங்க, கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்ப இங்க வந்துருங்க. எதுக்கு வரணும்? தசம காணிக்க போட வரணும். சரிங்களா? அதனால என்னது, அதிக தூரம்லாம் போயிடாதீங்க எங்களை விட்டு. இப்படிங்கிற என்ன ஒரு சமரச பேச்சு நடக்கும். 2வது சமரச பேச்சு நடக்கும். சரிங்களா? இப்ப இந்த சமரச பேச்சுக்கும் அவங்க பிடி கொடுக்கல. நாங்க போறதுதான், பலி செலுத்துறது தான், நாங்க போய் தான் ஆவோம், நாங்க எல்லாரும் போய் தான் ஆவோம். அப்படிங்கும் போதுதான் இப்ப 3வது சமரச பேச்சு எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாத்திரையாகமம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்படி வேண்டாம், புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது என்று சொன்னான். பாருங்க, பலி செலுத்தணும்னா புருஷர் தானே செலுத்தணும், பெண்கள் செலுத்துறது இல்லை. சரிங்களா? அவங்க பொருத்தனைகள் நிறைவேற்றுவாங்கன்னு ஒழிஞ்சு பலி செலுத்தணும்னாலே புருஷர்கள் தான். அப்ப புருஷர்கள் தான் செலுத்தணும். புருஷர்களை மட்டும் நீங்க போங்க, நீங்க எவ்வளவு தூரம் வேணாலும் போங்க, அந்த ஆராதனை செய்யுங்க. இதோ படிங்க, முடிஞ்சிருச்சு அந்த வசனம். இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது என்று சொன்னான். அவர்கள் பார்வோன் சமூகத்தில் நின்று துரத்தி விடப்பட்டார்கள். பாருங்க, புருஷர்கள் மட்டும் வேணா அவங்க, இதுக்கு மேல இல்லைன்னு சொல்லிட்டு விரட்டி விடப்பட்டுட்டாங்க. சரிங்களா? அப்ப இந்த ஒரு காரியத்தை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது, புருஷர்களுக்கு மட்டும் சாத்தான் அனுமதி கொடுக்குறான், பெண்களுக்கு மனைவிக்கும் பிள்ளைக்கும் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறான். சரிங்களா? இதை நீங்க லிட்டரலா புருஷர், பெண்கள், பிள்ளைகள், குழந்தைகள் அப்படின்னு பார்க்காம ஆவிக்குரிய ரீதியில பாருங்க. குழந்தைகள்னா என்ன? இல்லாம பால் குடிக்கிறதுலே அந்த அடிப்படை சத்தியத்திலே தெளிவா இருக்காதவங்களெல்லாம் நீங்க கூட்டிட்டு போக வேணாம், அவங்க எங்கள்கிட்டே இருக்கட்டும். அடுத்தது பெண்ணுனாலே பலவீன பாண்டம், அவங்களையும் கூட்டிட்டு போக வேணாம். இப்ப இவங்க இந்த 2 குரூப்புக்கும் முக்கியமா பொறுப்படுத்தி இருக்கிறவங்க யாரு? அந்த கணவன்மார்கள். இந்த மனைவியும் பிள்ளையும் விட்டுட்டு இவங்க போக முடியுமா? இவங்க போறது எஸ்கேப், எகிப்தை விட்டு கடந்து எஸ்கேப் ஆகுறது. முழு ஜனத்தையும் கூட்டிட்டு போனாதான் எஸ்கேப் ஆகலாம். பிள்ளையும் ஒய்ஃபையும் விட்டுவிட்டு இங்க போயிட்டு ஆராதனை பண்ணிட்டு வர போறாங்க, திரும்ப எங்க தான் வரணும்? இப்போ அடிமைத்தனத்துக்கு தான் வரும். அப்ப
புருஷர்களை மட்டும் எவ்வளவு டெக்னிக்கலா அனுப்ப பாக்குறாங்க. அப்ப புருஷர்கள்னா யாரு, அந்த மனைவினா யாரு அப்படிங்கும் போதுதான் ஒரு வசனம் படிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் அதான் 4:11 கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தையாய் அப்ப முக்கியமான பொறுப்புக்குரிய அந்த ஊழியக்காரர்களுக்குரிய ஒரு விஷயம் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா புருஷர்கள். தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காட்சினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையும். அப்ப இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நம்ம எங்க போய் தெளிவான பலி செலுத்தணுமோ அங்கேதான் போய் செலுத்தணும். அப்ப குழந்தைகள் அப்படிங்கிறது வந்து என்னது, பால் குடிக்கிற நிலைமையில உள்ளவங்க, பலவித காட்டுல இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் எங்கள்கிட்ட இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க. புருஷர்கள்னா தெளிவான சத்தியத்திற்குரிய அர்ப்பணிப்பின் ஜீவியத்துல சபையாகிறதுக்கான உறுதியான நிலைமையில உள்ளவங்க தான் புருஷர்கள். என்ன சொல்ல போனா 1,44,000 பேருக்குரிய தெளிவான வாய்ப்புல உள்ளவங்க. இந்த குழந்தைகள்னா பால் கொடுக்கிறவங்க, பால் குடிக்கிறவங்க. இவங்க 1,44,000 பேருக்குரிய வாய்ப்பின் உறுதிப்பட்டவர்கள். இது ரெண்டுக்கு நடுவுல உள்ள ஒரு குரூப் இருக்கு. அதான் பலவீன பாண்டமாகிய பெண்கள்ங்கிற ஒரு குரூப். சரிங்களா? இது யாரா இருக்கும்? இதுதான் யாரு? திரள் கூட்டம். சரிங்களா? 1 கொரிந்தியர் 16:13. பாருங்க, புருஷராய் இருங்கள். பாருங்க, விழிச்சிருக்கணும். அப்பனா இப்ப நம்ம சகோதரிகளா இருக்கிறவங்க தெளிவான சத்தியத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டு அந்த ஜீவியத்துல உறுதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள்லாம் யாரு? பெண்களா இருந்தா கூட ஆவிக்குரிய ரீதியில புருஷர்கள். இப்ப ஆண்கள் இருப்பாங்க, அவங்க கிந்தி பிந்தி நடந்துகிட்டு இருமனம் உள்ளவர்களா இங்கிட்டா அங்கிட்டா இருமனம் உள்ள ஒரு நிலைமையில உலகத்துக்கும் வாழ்றது, இங்க கடவுளுக்கும் வாழ்ற அந்த நிலைமையில ஆண்கள் கூட இருக்கலாம். அவங்க எல்லாம் யாரு? இந்த ஆவிக்குரிய ரீதியில பெண்கள். தெளிவற்று இருக்கிற ஒரு ஓட்டத்துல தெளிவற்று இருக்கிற ஆண்களா இருந்தா அவங்க என்ன நிலைமையா போயிடுறாங்க? திரள் கூட்டத்துக்குரிய பெண்களாயிடுறாங்க, பலவீன பாண்டங்களாயிடுறாங்க. ஆனா உறுதியா விசுவாசத்திலும் மனுஷன் மாதிரி அந்த ஒரு புருஷருக்குரிய அந்த ஒரு திடகாத்திரமான செயல்பாட்டுக்குரிய வைராக்கிய ஜீவிகளா இருக்கிறவங்க தான் ஆண்கள். அப்ப இந்த ஆண்களை மட்டும் அனுப்ப பாக்குறாங்க. ஏன்னா இவங்க தான் பிரச்சனை. தெளிவா சத்தியம் தெரிஞ்சு தெளிவா நடக்கிறவங்களை பார்த்துட்டு இந்த போலி போதகர்களும் பாஸ்டர்களும் ஃபாதர்களை நம்பி இருப்பாங்களா? நிச்சயமா நம்ம இப்ப நம்மளெல்லாம் இப்ப இந்த சத்தியத்துல தெளிவா நிக்கிறோம்னா சபையே காரியம் யாரை துப்பிட்டு வந்துடும். இந்த மாதிரி போதகர்களை போயா உன்னே தெரியும் கதையும் தெரியும்ட்டு வந்துருவோம். அப்ப அதனாலதான் இவன் இந்த மாதிரி காம்ப்ரமைஸ்குள்ள வரான். இவங்க இருக்கக்கூடாது. ஆனா அப்பப்ப வந்துட்டு தகம பாகம் மட்டும் போட்டுட்டு போகும். இதுக்காக மட்டும்தான் மூணாவது சமரச முயற்சிக்குள்ளாக நம்மளை பேசிக்கிட்டு இருக்கிறான். இப்ப 4வது சமரச முயற்சி 24வது வசனம். யாத்திரையாகமம் 10:24. பக்கம் எண் 82. அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும், உங்கள் குழந்தைகள் உங்களுடனே போகலாம் என்றான். இப்ப பாருங்க இந்த இப்ப பாருங்க, மனைவி பிள்ளைகள் புருஷர்கள் 3 பேரையும் அனுப்புறதுக்கு ரெடி ஆயிட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு வாதைகள் வந்துருச்சு. 10வது அதிகாரத்தோட 9 வாதைகள் முடிஞ்சு 10வது வாதை வந்து ரெடியா இருக்குது. இப்ப இதுதான் பேரழிவுக்கான ஒரு வாதை. யாருக்கு? எகிப்துக்கு. இப்ப இதுல தப்பிக்கவே முடியாதுங்கிறது நல்லா தெரிஞ்சதுனால இவன் என்ன சொல்றான்? ஆடு மாடு பொருள் உங்க சொத்து சோகம்லாம் இங்கேயே இருக்கட்டும். அப்பனா நம்ம 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 இதுவரையும் வாழ்ந்த வாழ்க்கையில நம்முடைய பொருளாதார ரீதியான நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். எங்க? ஆர்சிலையும் புரொட்டஸ்டான்லையும். இது என்னென்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்னா நம்மளை கல்லறை கொடுக்குறேன்னு சொல்லி மிரட்டுறது, கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மிரட்டுறது,
அப்புறம் வேற என்னது, ஸ்கூல்ல உங்களுக்கு அட்மிஷன் இல்லைன்னு சொல்றது. அட்மிஷன் இல்லை நான் சொல்ல முடியும், அதில் சும்மா ஒரு இதுக்கு தான். அந்த வேலை வாய்ப்புகளுக்கான காரியத்திலலாம் நம்மளுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது. இதெல்லாம் நம்பிக்கிட்டா நம்ம இப்போ வேலை வாய்ப்பு இதெல்லாம் டெட்டு கிளியர் பண்ணாலே, நெட்டு கிளியர் பண்ணாலே வேலை கிடைச்சிடும். அப்போ இதெல்லாம் வந்து நம்மளை ஏமாத்துற வேலை. சரிங்களா? நம்மளை டெட் பாடியை வச்சு அரசியல் பண்ண பார்க்குறாங்க பாருங்க. சரிங்களா? அப்போ நம்மளுடைய பொருளாதாரம் நம்மளுடைய காரியங்கள்லாம் இங்கே இருக்குதுங்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்க, விசுவாசிக்கிற அந்த குழந்தை நிலைமையில உள்ளவங்களையும் கூட்டிட்டு போயிருங்க, திரள் கூட்டம் மாதிரி இருக்கிறவங்களையும் கூட்டிட்டு போயிருங்க, அந்த வைராக்கியத்துக்குரிய சபை வாய்ப்புல உள்ள 1,44,000 பேருக்குரிய வாய்ப்புள்ளவர்களையும் கூட்டிட்டு போயிருங்க. ஆனா உங்களுடைய பொருளாதாரம் மட்டும் எங்களுக்கு இருக்கட்டும் அப்படிங்கிற காம்ப்ரமைஸ். சரிங்களா? இதுதான் கடைசி காம்ப்ரமைஸ். சரிங்களா? புரியல சிஸ்டர். அந்த உலகத்தார மட்டும் தான் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறேங்கிற மாதிரி உள்ள ஒரு விஷயம். சரிங்களா? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அப்ப விஷயம் என்னன்னா, நம்ம இதுவரை பல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம், அதெல்லாம் நம்ம போச்சேன்னு நினைக்காதீங்க. நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோமோ அந்த நிலைமையில இருந்தான் வெளியே வான்னு சொல்றாரு. எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டுலாம் வர சொல்றாரு. இருக்கிற நிலைமையிலேருந்து தெய்வீக ஏற்பாட்டில் இந்த உன்னத அழைப்பின் பங்குக்கு பாத்திரவானா நீங்க வாங்கன்னு தான் சொல்றாரு. அதுக்காக அந்த ஒரு 10வது வாதம் நடந்தப்ப என்ன நடந்துச்சு நீங்க பாருங்க. அவங்க வீட்டுல உள்ளதையும் எடுத்துக்கிட்டு வந்தாங்க, தங்கம் அது இதுன்னு. நீ கிளம்புங்கப்பா அப்படின்னு கும்பிட்டு அனுப்பி விட்டாங்க. அந்த நிலைமைக்கு தான் நம்மளுக்கு வரும். ஆனா நம்ம என்ன, நம்மளுக்கு இந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வாக்குத்தத்த வசனம். சரிங்களா? அப்ப என்ன சொல்லப்படுது, இந்த ஒரு விஷயத்துக்காக அதெல்லாம் விட்டுட்டு வாங்க, இதெல்லாம் எனக்கான என்னுடைய அப்படிங்கிற விஷயம்லாம் நிறைய இருக்கும். நம்ம நிறைய விஷயத்த பழைய அந்த பாபிலோன் குமாரஸ்திக்கும் வித்துட்டு இருந்திருப்போம், கொடுத்துட்டு இருந்திருப்போம். அதுக்காக நம்ம அதை திரும்ப பிடிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டுலாம் நீங்க அங்க இருந்துக்கிட்டுலாம் அப்படிப்பட்ட வேண்டியது. பாருங்க, படிங்க இந்த வசனத்தை திரும்ப. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அப்ப அவர் கைவிடலைங்கிறப்ப இவங்களுடைய இதெல்லாம் என்னத்துக்கு? சரிங்களா? அவர் போதுங்கிற ஒரு எண்ணத்தோட நம்ம இருந்தாலே எல்லாமே போதுமானதா இருக்குது. சரிங்களா? இன்னொரு வசனம் கூட படிக்கலாம் பாருங்க. 1 தீமோத்தி 6ஆம் அதிகாரத்துல 3வது வசனம். பக்கம் 289. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்பு உள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சமயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தனை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாயத்தில் என்று எண்ணுகிறவர்கள். ஆதாய தொழில், இத வச்சு ஒரு பிசினஸே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம அந்த குருமார்கள். சரிங்களா? ஃபாதரும் பாஸ்டர்களும். படிங்க. தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். நம்மளுக்கு என்ன ஆதாயம்னா, அவங்களை விட்டு வர்றதே மிகுந்த ஆதாயம். போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்திக்குரிய சத்தியம் கிடைச்சிருச்சு, அந்த சத்தியத்துக்குரிய அழைப்பு கிடைச்சிருச்சு, அந்த அழைப்புக்குள்ள தேர்ந்தெடுப்புக்குள்ள பரலோகத்துக்குரிய தெளிவான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கா? இந்த அழைப்பிலே இவங்கெல்லாம் இல்லை. இந்த சத்தியமே இவங்களுக்கு தெரியாது. இந்த இன்விடேஷனே இல்லை. லேக் அண்ட் 44க்கான இன்விடேஷன் அவங்களுக்கு தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குன்னு அவங்க சொல்றாங்களா? சொல்லவே மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சால சொல்ல. சரிங்களா? அப்ப இதுதான் பாருங்க, இந்த ஒரு விஷயம் தான். போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி தான் நம்மளுக்கு மிகுந்த ஆதாயம். இருக்கிறதெல்லாம் வேணாம், விட்டுருவோம். சரிங்களா? இருக்கிறத வச்சு நம்ம தேவனுக்கு ஏற்ற ஆதாயத்தை செயல்படுத்துவோம். தொடர்ந்து வாசிங்க. உலகத்திலே நாம் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்று கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று. நம்மளுக்கு என்ன போதும்னாக்க,
சாப்பிட்றதுக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் வழி இருக்கா? ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் மாற்று வஸ்திரத்துக்கே வழி இல்லாத சூழ்நிலை. இப்போ கூட பிச்சைக்காரவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த நம்மளால வேணான்னு நிராகரிக்கப்பட்ட ட்ரெஸ் எடுத்து மாட்டிட்டு அவங்களாம் ஃபுல் ஆடையை உடுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம வீட்டில் பீரோல் 1 2 3 சகோதரிகளுக்கு மட்டுமே. நம்மளுக்கு ஒரு மூலையில ரெண்டு கப்போர்டு மாதிரி கூட கிடைக்க மாட்டேங்குது. சரிங்களா? அப்ப உண்ண உடையும் உடுத்த உணவும் அப்படிங்கிறதுல ஏதாச்சும் குறை இருக்கா நம்ம வாழ்க்கையில? அது இருந்தா மட்டும் போதுமா? மற்றதெல்லாம் தேவையே இல்லை. இதுல நம்ம ஆதாயப்படுத்தி என்னத்தை சேர்த்து என்னத்தை பண்ண போறோம்? மற்றதெல்லாம் தெய்வீக காரியங்களுக்குரிய அர்ப்பணிப்புல நம்மளை ஒப்பு கொடுத்தாலே போதும். இதுக்கு மேல வர்றதெல்லாம் இந்த பொருள் ஆசைக்குரிய ஒரு விஷயம்லாம் என்னன்னு பாருங்க. தொடர்ந்து வாசிங்க. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். அப்ப பணக்காரனும் காசு சம்பாதிக்கணும் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? இது முழுவதுமே என்னது? பலவித இச்சைகளும் விழுகிறார்கள். இச்சையில விழுந்து இச்சையினால் பாவம், பாவத்தினால் மரணம். அப்ப இதுக்கான ஒரு வழிதான் நடக்குது ஒழிஞ்சு நம்ம பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் நிச்சயமாகவே இருக்கக்கூடாது. இதுதான் பெரிய காம்ப்ரமைஸ்க்குரிய ஒரு விஷயமா சாத்தான் கடைசியா நம்மளை வச்சிருக்கிற ஒரு விஷயம். சரிங்களா? பொய்க்கும் அந்த அருவறுப்புகளுக்கும் இழிவான ஆதாயத்துக்குரிய ஒரு விஷயத்துல நம்ம பணம் சம்பாதிக்கிற ஒரு விஷயமாக இங்க பார்க்கப்படுகிற ஒரு காரியம். ஆனா நம்ம எதுல ஐஸ்வர்யனா இருக்கணும்? சத்தியத்திலையும் அதுல தெளிவிலையும் அதற்குரிய ஆவிக்குரிய வளர்ச்சியிலும் ஐஸ்வர்யனா இருக்கும். சரிங்களா? இந்த உலகளாவிய அளவுல எளிமையானவர்களும் கைவிடப்பட்டவர்களுக்குமான வாய்ப்பு தான் இந்த ஒரு விஷயம். சரிங்களா? நீங்க 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல 22 பாத்தீங்கன்னா இந்த அழைப்புக்கான வாய்ப்புல பெரிய தலைவர்களையும் பெரிய பெரிய ஆளுகள் எல்லாம் கூப்பிடல. படிங்க. பக்கம் 227 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 26ஆம் வசனம். எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். நீங்க அழைக்கப்பட்டிருக்கிற இந்த அழைப்பை பாருங்க. இது எதுக்காச்சும் நீங்க சம்பாரிச்சு வச்சிருக்கிற காசுக்கு எதுக்காச்சும் ஒப்பிட முடியும்? நீங்க வாழ்வாதாரத்துக்கு தேவையான விஷயத்துல நீங்க எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இதை இங்க காணிக்க போடுங்க, தசம பாகம் போடுங்க, நாங்க கேட்க போறது இல்லை. ஆனா விஷயம் என்னன்னா, இதை வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஒரு காரியத்துல நம்ம பரலோக விஷயத்தை மிஸ் பண்ணிட போறோங்கிறதுக்காக சொல்றேன். அந்த அழைப்பை பாருங்க, அந்த தன்மையை பாருங்க. அது எப்படிப்பட்ட இந்த அழைப்புக்குள்ள தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார். என்ன மாதிரியான பொசிஷன் பாருங்க. இருக்கிறதுலே 1,44,000 பேருக்கு தான் அந்த திவ்ய சுபாவத்திற்குரிய கனமகிமை சாகாமை. அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான அழைப்பு அழைச்சிருக்கிறார். அந்த அழைப்பை மட்டும் பாருங்க. மற்றதெல்லாம் என்ன சொல்லுவாங்களா ஒரு சில பேர் ஜுஜிபின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்க்கணும். இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. இதுக்கெல்லாம் மைண்டே யூஸ் பண்ணாதீங்க. அதுதான் இங்க வசனத்துல பார்த்துட்டோம். போதும் என்ற மனதில் கூடிய தேவபக்தி. தொடர்ந்து வாசிங்க கொரிந்தியரை. எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாமிசத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை. பாருங்க, இந்த சத்தியத்துக்குள்ள வர்றவங்க அப்துல் கலாமோ, என்னது இந்த அமெரிக்காவில் உள்ள பெரிய பணக்காரர் யாரு, அவரோ இல்ல அவரோ அது மாதிரி பெரிய பணக்காரரோ, இங்க கூகுளினுடைய சுந்தர் பிச்சையோ, அப்படிப்பட்ட பெரிய பெரிய அறிவாளிங்களாம் இந்த சத்தியத்துக்குள்ள வரல. அவங்களும் பெரிய பணக்காரவங்க தான். அந்த அறிவுலையும் அந்த அகந்தையிலையும் அந்த ஒரு பெரிய ஐஸ்வர்யத்திலையும் அவங்களுக்கெல்லாம் இந்த அழைப்பே இல்லைங்க. அவங்க எல்லாம் இந்த அழைப்பு வந்தா கூட அப்படின்னு போயிடுவாங்க. ஆனா நம்மளுக்கு இந்த அழைப்பு புரிஞ்சிருச்சுல்ல, அதுக்கு நீங்க அந்த அழைப்பை மட்டும் நீங்க சமரசம் பண்ணிட்டு அசட்டை பண்ணிட்டு போயிடாது. இது சாதாரண அழைப்பு அல்ல. அதை பத்தி நீங்க பாருங்க. நீங்க அழைக்கப்பட்ட அந்த அழைப்பை பாருங்க. படிங்க தொடர்ந்து. மாமிசத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை. வல்லவர்கள்னா அப்படியே ஆள்றவங்க, அலெக்சாண்டர் மாதிரி பெரிய பெரிய ஆளுகைக்காரர்கள். சரிங்களா? தொடர்ந்து. பிரபுகள் அநேகர் இல்லை, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து. இந்த சத்தியத்தெல்லாம் நீங்க வெளியில போய் பேசினா நம்மள என்னன்னு சொல்லுவாங்க? பைத்தியம் தான் சொல்லுவாங்க. பைத்தியம்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்? நம்ம கரெக்டான ஓட்டத்துல இருக்கிறோம்னு அர்த்தம். ஓகேங்களா? படிங்க. நம்மளையும் நம்ம ஊர்ல என்னைய இந்த மாதிரி சத்தியத்துல உள்ளவங்க எல்லாம் பைத்தியம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே.
பலமுள்ளவைகளை வெட்கப்படும்படி தேவன் உலகத்தின் பலவீனமானவைகளை தான் தேர்ந்தெடுத்திருக்காரு. பெரிய பெரிய அடியாட்கள் மாதிரி ஆளுகளையோ, பெரிய பெரிய எம்எல்ஏயோ, சீஃப் மினிஸ்டரையோ, பிரதமரையோ, இல்ல உலகளாவிய அளவுல ட்ரம்பை எல்லாம் இங்க கூப்பிடல. சரிங்களா? அப்ப அதுதான் பாருங்க, பலவீனமானவர்கள். அங்கே அவரோட இருந்தவங்க எல்லாம் பாருங்க, மீன் பிடிக்கிறவங்க, படிப்பறிவே இல்லாதவங்க. சரிங்களா? பாவிகள், மெத்தேயு போன்ற அநேகரை பார்க்கும்போது இப்படிதான் இருக்குது. படிங்க. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டத பாருங்க. ஒருவேளை நம்ம காசு, பணம், ஏன் சபை, ஏன் கோயில், ஏன் ஆர்சி, ஏன் இதுன்னு சொல்லிடுற அளவுக்கு நான் காசு போட்டு முதல் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு வைங்களேன், நான் என்ன சொல்லுவேன், இந்த ஜனங்கள்லாம் ஏன் ஜனங்கள் சொல்லுவேன்ல. அப்படி சொல்லாதபடிக்கு தேவன் என்ன பண்ணிவிட்டாரா, பைத்தியமானவங்களும் ஒன்றும் இல்லாதவங்களை தான் அவர் கூப்பிட்டு வச்சு இங்க பரலோகத்துக்கு கூப்பிட்டு இருக்காரு. ஏன் சபை, ஏன் வீடு, ஏன் உலகம், ஏன் வேலை, ஏன் சொத்து, ஏன் சோறு, ஏன் குழம்புன்னு இருக்கிறதெல்லாம் இங்க தேவையே இல்லை. சரிங்களா? அப்ப அந்த வகையில தான் இந்த ஒரு இடத்துல இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவர் தேவன் என்ன பண்றாரு, முற்றிலுமாகவே நிராகரிச்சிட்டார். ஏன்னாக்க நம்ம சொல்லிடுவோமா, என்னாலதான் இது நடந்துச்சு, இத்தனை பேரை நான் கொண்டாந்தேன் தேவனே, என்ன நீங்க என்ன இப்படி பண்ணிட்டீங்கன்னு கேள்வி கேட்டுருவோமா. இத்தனை பேரை சத்தியத்துல கொண்டாந்தேன், இத்தனை பேரை நான் சபைக்கு கொண்டாந்தேன், இத்தனை பேரை நான் சபைக்காக இவ்வளோ என்னது கட்டுமான பணிகளுக்கு இவ்வளோ காசு கொடுத்தேன், இவ்வளோ என்ன பண்ணேன், வேலி அமைக்க காசு கொடுத்தேன், இதெல்லாம் சும்மா பேர் எழுதி வச்சிருக்கிறோம்ல, அதெல்லாம் இருக்கு, ஒன்றும் இல்லை, வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். சரிங்களா? ஆகவே இந்த இடத்துல அதெல்லாம் அவமானம் படுத்துறதுக்காகவே தேவன் இப்படிப்பட்ட அந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் மாதிரி மீன் பிடிக்கிறவங்களை பிடிச்சி கூப்பிட்டு பரலோகத்துக்கு வச்சிருக்கிறாரு. நம்மலாம் எதை வச்சு நம்ம இந்த பொருளை வச்சுக்கிட்டு நம்ம கொண்டு போய் எதையாச்சும் அவருக்கு முன்னாடி செய்ய முடியுமா? ஒண்ணுமே இல்லைங்க. சரிங்களா? படிங்க. எத்தனாவது வசனம் வந்துட்டு இருக்கு? 30. அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்ம உட்பட்டு இருக்கிறோம். சரிங்களா? திரும்ப வந்துருங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்துல மிச்ச பகுதி. பக்கம் 290, 10வது வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. அப்ப போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி, பொருளாசை எல்லா தீமைக்கும் காரணம் நாம எப்படி இருக்கணுங்கிறதுக்கான அந்த 11-12 வசனத்துல கிளியரா சொல்லிட்டாரு. நீங்க இந்த சத்தியத்துல உள்ளவர்கள் ஒரு சில பேர்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரங்க கூட இருக்கிறாங்க. அவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களும் இதே மனநிலைமையில ஏன் சபை, ஏன் ஆளு, ஏன் மக்கள்ங்கிற அளவுக்கு ஆளுக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களெல்லாம் தேவன் என்ன பண்ணிருக்காருன்னா நிச்சயமாகவே நிராகரிக்கிறவரா இருக்கிறார். அவங்களுடைய சுயாதீனத்துல, சுய அந்த இஷ்டத்துல, தெய்வீக அந்த ஓட்டத்துல யாரும் யாரிடத்திலையும் தலையிடவே கூடாது. அப்ப இந்த ஒரு சமரச பேச்சு எல்லா இடத்துலயுமே இருக்கும். இந்த சத்தியத்துக்குள்ள வந்தாக்கி இங்க உள்ளவங்க எல்லாம் ஒழுங்குன்னு நினைக்க வேணாம். ஆனா நம்ம எதை நினைக்கணும்னா, இந்த சத்தியம் உண்மைங்கிறத மட்டும் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அந்த சத்தியத்தின் ஐக்கியத்தோடு நம்ம இணைந்து ஒன்றாக அன்போடு சத்தியத்துல தலையாகி கிறிஸ்துவுக்குள் கணுக்களாக இணைக்கப்பட்டு தான் நம்ம பரலோகம் போலாம் ஒழிஞ்சு பாபிலோன் குமாரஸ்தியில இருந்து நம்ம பரலோகம் போக வாய்ப்பே இல்லை. அதுதான் இந்த ஒரு பாடத்துல நம்ம நிறைவாக புரிந்து கொள்ள வேண்டியது. ஆகவே நம்ம வெளிப்படுத்தல் 18:4 பார்க்கும்போது, பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன், அது என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவத்துக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படி அவளை விட்டு வெளியே வா. சரிங்களா? யோவான் 10:4 பார்க்கிறோம், அவர் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின் அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறார். ஆடுகள் அவர் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால். இப்ப நம்ம யார பின் சொல்லணும்னா கிறிஸ்துவை பின் சொல்லணும். சரிங்களா? இப்ப நாங்க பாடம் எடுக்கிறோம்னா நீங்க எங்களை பின் சென்றீங்கனாலும் அது பிரச்சனை தான். ஆக யார நம்ம பின் செல்ல வந்திருக்கிறோம்? போடப்பட்ட அஸ்திவாரமாகிய கிறிஸ்துவை, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றணும். சரிங்களா? ஆகவே நம்ம இந்த வசனம் இருக்கு இல்லையா, என்னது
எபேசியர்ல 4ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்திலிருந்து வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 14. 14 பக்கம் 267. நாம் இனி குழந்தைகளாகிராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காட்சினாலே அழைகிற போல அழிப்பட்டு அழைகிறவர்களாகிறாமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய பாருங்க, அன்போடு சத்தியம் தலையாகிய கிறிஸ்து. சரிங்களா? இந்த சத்தியத்தை கொடுக்குற வேலை தான் எங்க வேலை. வந்து நீங்க எல்லாம் எங்களை நம்பிலாம் வந்துடாது. நீங்க இப்ப யாரை நம்பிதான் போகணும்? அன்போடு சத்தியத்துல தலையாகிய கிறிஸ்து, அவரை பிடிங்க. அவரோட சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து போய்க்கலாம். அது வேற. அது அது அந்த அன்பின் ஐக்கியத்துல சகோதர அன்புல நிச்சயமா தேவை. உன்னோடு சேர்ந்துதான் நம்ம போக முடியும், சகோதர அன்போட தான். ஆனா தலையை விட்டுட்டு நம்ம யாரையாச்சும் தனித்துவமா ஒரு பவுலையோ பேதுருவையோ யாக்கோபையோ பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா நாம் இன்னைக்கு அப்படிதான் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். நான் இந்த சபை அந்த சபைன்னு எந்த சபையும் பரலாம் போக போறது இல்லை, அடிச்சு சொல்றேன். சரிங்களா? தலையாகிய கிறிஸ்துவுக்குள் அன்போடு சத்தியத்துல படிங்க. அன்புடன் சத்தியத்தை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். சரிங்களா? அப்ப கிறிஸ்துவோடு கூட வளரும்படி அப்படி செய்தார். நான் தொடர்ந்து வாசிங்க. அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களிலும் இசையாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குவதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. ஓகே, இந்த சபையாகிய சரீர வளர்ச்சி ஒவ்வொன்றும் கணுக்களாக இணைக்கப்பட்டு அந்த சகோதர அன்புலே 4 வகை இருக்கு. கடமை அன்பு, சகோதர அன்பு, நட்பின் அடிப்படையில் உள்ள அன்பு, இன்னொன்னு அகாபே அன்பு. சரிங்களா? இப்ப நம்ம இந்த கடமை அன்பை தாண்டி எல்லாம் சகோதர அன்புக்குள்ள வந்துடல. சகோதர அன்புங்கிறது இந்த சத்தியத்துல உள்ளவங்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடியதான் சகோதர அன்பு. இந்த சத்தியத்துல இல்லாம இருக்கிற அத்தனை பேருமே உலகத்துல உள்ளவங்க தான். அப்படின்னா கடமை அன்புல தான் இருக்கிறோம் நம்ம. கடமை அன்புனா என் தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமை. இந்த சமுதாயத்துல யாராச்சும் வழி இல்லாம, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருந்தாக்கி அவங்களுக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுப்போம் பார்த்தீங்களா? அது கொடுக்கலாம், கொடுக்காமையும் போகலாம். ஏன்னா மேல விழுந்த கடமை, சரி பார்ப்போம் அப்படின்னு கொடுப்போம்ல. இதெல்லாம் கடமை அன்புல தான் வரும், சகோதர அன்புல வரவே வராது. சரிங்களா? இந்த சத்தியத்துல உள்ளவர்களோடு சகோதர அன்புல இணைஞ்சி வந்தோம்னா தான் இன்னும் அடுத்த 2 லெவல் அன்பை தாண்டி போகணும். அந்த அன்புக்குள்ள வந்தாதான் அகாபே அன்புங்கிறது ரொம்ப உச்சி. அது வந்து தேவனே செஞ்ச அன்பு. அந்த லெவலுக்கு வளரணுங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு அடிச்சுவடுகளை கிறிஸ்து நம்மளுக்கு விட்டுட்டு போயிருக்கிறார். அதுல இந்த சகோதர அன்போடு கூட அன்போடு சத்தியத்தில் தலையாகிய கிறிஸ்துவுக்குள் இணைந்து வளரணும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 18 19 20. இப்ப சகோதர அன்புக்குள்ள நம்ம வர்றதாகவே வளர்ந்துறதாகவே அந்த இதுக்குள்ள அன்பின் ஐக்கியத்துக்குள்ள வர்றதா வச்சுக்கோங்க. அப்படி வந்தாலும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, ஒரு சகோதரனை நம்பி இந்த ஓட்டத்துக்குள்ள வந்துடக்கூடாது. ஒரு சகோதரனை நம்பி இந்த சத்திய அழைப்புக்குள்ளான ஓட்டத்துக்குள்ள வந்துடக்கூடாது. நீங்க யார் உங்களை அழைச்சிருக்கிறா? தேவன், பரலோகத்தில் உள்ள தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக அழைச்சிருக்கிறார். அவங்க 2 பேரை நம்பி மட்டும்தான் அவங்களுடைய ஓட்டத்தை ஸ்டார்ட் பண்ணணும். முடிஞ்சு யாரையாச்சும் நம்பி பண்ணீங்கன்னா அவங்க காலை வாரி விட்டு போயிடுவாங்க. ஏன்னா எங்களுக்கு சத்தியத்தை சொன்னவங்க இன்னைக்கு சத்தியத்தில் இல்லைங்கிறப்ப நாங்க இந்த சகோதரர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சத்தியத்தில் உள்ள அந்த புருஷர்கள், அதாவது சத்தியத்துல புருஷர்கள் இருக்காங்கல்ல, அவர்களை நம்பலாம், நான் வேணான்னு சொல்லல. ஆனா அப்படி ஒரு விஷயத்துல ஒரு சில பேர் நம்ம நம்பி என்ன ஆயிடுவோம்னா கெட்டு போயிடும். அதான் இந்த வசனத்துல படிக்கலாம். படிங்க 18 20. கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல், தலைய பிடிக்காம, கிறிஸ்து என்னும் தலையை பிடிக்காம, நான் இந்த சபை அந்த சபை எந்த சபையும் போகாதுங்க. பரலோகத்தில் பேர் எழுதின சபை மட்டும்தான் போகும். அதற்கான வாய்ப்புல தலையை மட்டும்தான் நீங்க பிடிக்கணும். தலையை பிடிக்காம நீங்க போனீங்கன்னா நீங்க என்னென்ன பண்றீங்கன்னு பாருங்க. தொடர்ந்து வாசிங்க. மாயமான தாழ்மையிலும், அப்படியே நம்மள மாதிரி தாழ்மை இல்லவங்க மாதிரி ஒரு நடிப்பு தான் அது. இந்த நம்ம மோடி ரோட்டை கூட்டின கதை தான். இன்னும் தாழ்மையில ரோட்டை கூட்டினாருன்னா ஓட்டை வாங்கிட்டு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாருங்க. சரிங்களா? அதுதான். இதெல்லாம் நிறைய மாய்மால தாழ்மைகள்லாம் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் நம்பிடாதீங்க. சரிங்களா? இது மாதிரிலாம் நிறைய நடிக்கிறவங்க எல்லாம் நிறைய இருப்பாங்க. இந்த சத்தியத்தில் உள்ளவங்க கூட இருப்பாங்க. அதனாலதான் சொல்றோம்,
தலையை பற்றி கொண்டு. தொடர்ந்து வாசிங்க. மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனை. பாருங்க, தேவ தூது கொடுக்கிறவங்களை யாரை விட்டுருவாங்க? தேவனை விட்டுருவாங்க, கிறிஸ்துவை விட்டுருவாங்க. இந்த சத்தியம் சொல்லுகிறவர்களை நம்பி போறது. இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய ஊழியக்காரர்களை நம்பி போயிட்டு இருக்கு முழு கிறிஸ்தவம். ஒருத்தர் பேரை வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரை வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கே பரலோகத்துக்கு உரிய வழி தெரியல, இவங்க கூட்டிட்டு போவாங்களா? அவங்களே என்னையே நினைச்சு பாருங்க. வழி இருக்கா அவங்க கூட்டிட்டு போறதுக்கான? ஏதாச்சும் ஒரு முகாந்திரம் இருக்கான்னு பாருங்க. அவங்க இதை எந்த அளவுக்கு ஆதாய தொழிலா பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு பாருங்க. சரிங்களா? ஆகவேதான் இந்த தேவதூதர் வணக்கம் செய்கிறவர்களா இருக்காதீங்க. நம்மளை வழி நடத்துறவங்களை என்ன பண்ணிட வேண்டியது? கடவுளா கும்பிடுற அளவுக்கு கொண்டு போய் வச்சிட வேண்டியது. பிதாவை பத்தியும் தெரியாது, குமாரனை பத்தியும் தெரியாது. இந்த ஊழியக்காரர்களுக்கெல்லாம் பிதா யாருன்னு தெரியாது, குமாரன் யாருன்னு தெரியாது. இவங்க தான் பிதாவும், இவங்க தான் குமாரன் அந்த சபைக்கு. சரிங்களா? படிங்க. விருப்பமற்று காணாதவைகளில் துணிவாய் நுழைந்து. இவங்களுக்கே தெரியாத ஒரு விஷயத்துல பரலோகம் கொண்டு போறோம் பரலோகம் சொல்லுவாங்க. இவங்களுக்கு பரலோகத்தை பத்தி தெரியுமா? பரலோகத்தில் உள்ள இந்த 1,44,000 பேருக்குரிய வாய்ப்பு என்னன்னு தெரியுமா? அந்த ஒரு மகிமை என்னன்னு தெரியுமா? அந்த திவ்ய தன்மை என்னன்னு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாதவங்க இவங்க காணாத ஒன்றின் மேல் எல்லாம் முனையா நம்மளை கொண்டு போற மாதிரி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த நோயை போக்குறது, பேயை விரட்டுறது, பிசாசை விரட்டு. இந்த வீமத்தா கோயிலுக்கு போனாலே எல்லாம் போயிடும், பிள்ளையார் கோயிலுக்கு போனாலே போயிடும், குறி சொல்றவன்ட்ட போனாலே போயிடும். இதெல்லாம் நம்பி நீங்க கடவுள் நம்ம கிறிஸ்துவ தலையை விட்டுட்டு நீங்க இது மாதிரி பேய் வெட்டுறவங்க, நோய் போக்குறவங்க, இந்த மாதிரி கேஸ் எல்லாம் ஆண்டவருடைய நாமத்தினாலதான் பண்ணுவாங்கன்னு கிளியரா வசனம் இருக்கு. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 23:1 இந்த படிச்சீங்கன்னா, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்யாதவன் எவனும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. பிதாவின் சித்தம் என்ன, உங்களை எப்படி அழைச்சிருக்காரோ, என்ன மாதிரி தேர்ந்தெடுப்பு, என்ன மாதிரி விஷயம், இதெல்லாம் இவங்களுக்கு நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்களான்னு பாருங்க. ஆனா இவங்க கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லுவாங்களாம். அந்த வசனத்தை படிங்க. 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், பக்கம் 11. அந்நாள்னா ஆண்டவருடைய 2ஆம் வருகை வந்திருக்கிற அந்த நாள்ல தான், 1000 வருட அரசாட்சியில தான் இதெல்லாம் நடக்கும். மெயினா படிங்க. கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இவங்களுக்கு சத்தியம் தெரியாது, சத்தியத்தை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு விஷயம் தான் இருக்குது. ஆகவேதான் அவர் ஆண்டவர் ஜட்ஜ்மெண்ட்ல என்னை விட்டு விலகி போங்கன்னு சொல்ற ஒரு விஷயம் தான். அதனால இந்த தேவதூதர் வணக்கம் செய்கிறவங்க, அவங்களுக்கே இந்த சத்தியம்லாம் தெரியாது. அவங்க ஏதோ ஒரு கட்டுக்கதையை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. 19வது வசனத்தை வாசிங்க. கொலைசியர் 2:19. மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாமிச சிந்தையிலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாது. அப்ப உங்களுடைய பந்தய பொருள் என்ன? உங்களுடைய பந்தய பொருள் என்ன? என்ன பரிசு உங்களுக்கு கிடைக்க போகுது பரலோகத்துல? கனம், மகிமை, சாகாமைக்குரிய திவ்ய தன்மை. அதை இழந்து போயிருவீங்களா இவங்களெல்லாம் பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்க? சரிங்களா? அதனாலதான் நீங்க ஃபாலோ பண்றது எங்களையும் ஃபாலோ பண்ணிடாதீங்கன்னு சொல்ல வரோம். யாரை ஃபாலோ பண்ணணும்? கிறிஸ்து. சரிங்களா? அப்ப ஆகவே இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு இந்த சமரச பேச்சுல என்னென்ன விஷயம்லாம் இருக்குன்னு பாருங்க. இந்த சமரச பேச்சு தான் இந்த சத்தியம் கேட்டவங்களுக்கு நடக்கும். சரிங்களா? இந்த சமரச பேச்சுல எல்லாம் மாட்டிடாதீங்க. உங்களை அழைத்த அழைப்பை பாருங்கள், அதற்குரிய ஓட்டத்தை முடியுங்கள், முடிவு பரியந்தம் நிலை என்று உங்களுக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா, ஜீவ கிரீடத்தை அடைவதற்கு பாத்திரவான்களாகும். சரிங்களா? ஓகே, இப்ப நம்ம பாடம் முடிஞ்சிருச்சு. இந்த அழைப்பு, இந்த தேர்ந்தெடுப்பினுடைய ஒரு விஷயத்துல என்ன மாதிரியான விஷயத்தை தேவன் வச்சிருக்கிறார், அதை நம்ம மிஸ் பண்ணாம அதற்குரிய இடத்துல வந்துடணும். இப்போ சரிங்களா? பால் குடிக்கிறவர்களா இந்த சின்ன இதுல தாளாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த சின்ன படுக்கையில எல்லாம் நம்ம படுத்திருக்க முடியாது. சரிங்களா? அவங்களுக்கெல்லாம் ஐயோன்னு சொல்லிட்டாரு. நம்ம ஐயோங்கிற இடத்துல நம்ம இருக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஆகவே இந்த சத்திய தெளிவுக்குள்ளாக அர்ப்பணிப்புகளை உங்களை அர்ப்பணியுங்கள், உங்கள் ஓட்டத்தை ஓடுங்கள், முடியுங்கள், விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள், உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். சரிங்களா? ஓகே, இப்ப நம்ம இன்னும் ஒரு சில 2ஆம் வருகையின் எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு பாடத்துல நம்ம மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல உள்ள ஒரு சில காரியங்களை ஃபியூச்சர்ல நம்ம பார்க்க போறோம். அது என்னென்னங்கிறத மட்டும் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு இந்த பாடத்தை முடிச்சுக்கிறேன், ஒரு 2-3 நிமிஷம். சரிங்களா? மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல அந்த எச்சரிப்பு, 4வது எச்சரிப்பு என்ன பார்த்தோம்? நீங்கள் ஓடி போவது, 20வது வசனம். நீங்கள் ஓடி போவது மாரி காலத்திலாவது
ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடி வேண்டிக் கொள்ளுங்கள். மத்தேயு 24:20. ஓகே, தொடர்ந்து வாசிங்க. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிற்று. ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்திருக்கும் போது இந்த முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போர்லாம் வந்திருக்கும். 3வது உலகப் போர்ல எல்லாம் முடிஞ்சிரும். அதான் இங்க சொல்ல வராரு. படிங்க. அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். 24 வரையும் படிச்சிருங்க. அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று சிவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவைகளையும் வஞ்சிக்கத்தக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் இந்த சத்தியத்துல அந்த அர்ப்பணிப்பின் ஜீவியத்துல ஆசாரியர்களா ஒப்பு கொடுத்தவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ ஓகே, அப்படியே 27 படிங்க. மின்னல் கிழக்கில் இருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். பின்னம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். அப்ப ஆண்டவர் 2ஆம் வருகைக்குரிய இந்த மின்னல் போன்ற இந்த வெளிச்சமான சத்தியத்திற்குரிய ஒரு விஷயத்துல பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகளுக்குரிய இந்தவர்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்லாம் அந்த போஜனத்தை சாப்பிட வருவாங்கங்கிறதையும் நம்ம ஒரு சில அடையாளங்களை பார்த்துட்டோம். சரிங்களா? ஓகே, அப்படியே 31க்கு வந்துருங்க. ஒரு நிமிஷம், 30 படிங்க. அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். அப்ப இதெல்லாம் ஒரு ஸ்டேஜ், ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் நடக்கக்கூடியது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இங்க சொல்லப்படுற ஒரு வசனம், சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் அந்தகாரப்படும், அதெல்லாம் ஒரு சில அடையாளங்களை சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் நம்ம பாடங்களாக பார்ப்போம். சரிங்களா? தொடர்ந்து வசனத்தை வாசிக்கலாம். வலுவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோட அவர் தமது தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மற்றும் 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள். அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அந்த நாளையும் இந்த நாளிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலே நடக்கும். ஓகே, அப்ப இதெல்லாம் என்னன்னா நிறைய நிழலும் பொருளுமா. இப்ப கூட நம்ம மோசையை கூட எகிப்தினுடைய இதுல இருந்து நிழல் பொருள். அப்ப நோவாவின் நாட்களினுடைய நிழலும் பொருளுக்கான ஒரு விஷயங்கள் இருக்கு. இந்த சந்ததி ஒளிந்து போகாதுங்கிறாரே, அதற்கான அடையாளம் என்ன? இந்த என்னது வசந்த காலம் சமீபமாயிருச்சுன்னு உணர்ந்துக்குங்கிறாரு. அத்தி மரத்தை பார்த்துட்டு, அத்தி மரம் துளிர் விட்டு வசந்த காலத்துல இருக்கிறோம். நம்ம வசந்த காலம்னா அறுவடை முடிந்து இந்த மழை காலத்துல தான் வசந்தத்துக்குரிய சம்மர் சீசன், அந்த வசந்த காலம் வருது. இந்த வசந்த காலத்துக்குரிய விஷயத்துல அவர் வாசல் அருகே நின்றுகிட்டு இருக்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இப்ப 1948 இஸ்ரேல் தேசம் ஒரு மரமாக துளிர் விட்டது. அப்பனா அவர் நின்றுகிட்டு நம்மள்கிட்ட இவ்வளவு விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருங்கிறத தெளிவான முறையில புரிந்து கொள்ள முடியுது. அப்ப இது மாதிரி இன்னும் அநேக அடையாளங்கள் இருக்கு. 2ஆம் வருகையின் எதிர்பார்ப்பு என்ற ஒரு பாடத்துலதான் இவ்வளவு விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப வந்திருக்கிறார், இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காருங்கிறத இன்னும் தெளிவான அநேக பாடங்களுக்குள்ளாக கடந்து போகும்போது இன்னும் உறுதியாய் பற்றி கொண்டு இதே விஷயத்தை நீங்க மற்றவர்களுக்கு சொல்லத்தக்க ஆவியை தேவன் நிச்சயமாக கொடுப்பார். அந்த ஒரு வளர்ச்சிக்குள்ள வளரலாம். இப்ப நம்ம தொடர்ந்து நம்ம இது மாதிரியான ஒரு சில விஷயங்களை நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணிட்டு இப்ப நம்ம கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்குள்ள உள்ள பாடங்களுக்குள்ளாக கடந்து செல்லலாம். உங்களுடைய அழைப்பை தெரிந்தெடுப்பை உறுதிப்படுத்தி கொண்டு உறுதியாய் முடிவு பரியந்த நிலையில் நிற்க பாபிலோன் மற்றும் பாபிலோன் குமாரஸ்தியின் மத்தியில் இருக்கிற சியோனே, உன்னை விடுவித்துக் கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் அன்போடு சத்தியத்தில் பால் குடிக்கிற நிலைமையில அந்த படுக்கையில படுக்காம இந்த சகோதர அன்போடு கூடிய ஒரு விஷயத்துல நாம் தேவதூதர் வணக்கம் செய்யாம கிறிஸ்து என்னும் ஒருவர் மூலமாக பிதாவுக்குள் நாம் வளர தேவன் கிருபையோடு வழி நடத்துவாராக.